ஸ்ரீதக்ஷிணாமூர்த்திசுதேசிகேந்திரம் த்வைபாயனம் சூத்திரகிருதம் முனீந்திரம் ஸ்ரீசங்கரம் பாஷ்யகிருதம் யதீந்திரம் மத்தேசிகஞ்சாபி நமாமி வித்யை. ஸ்ரீதத்ததேவம் ஹ்யவதூதஹம்சம் ஸ்ரீராமகிருஷ்ணஞ்ச சதாசிவேந்திரம் ஸ்வயம் பிரகாசாख्यमुनिप्रकाण्डम् अस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि. त्वमेव माता च पिता त्वमेव बन्धुश्च सखा त्वमेव विद्या द्रविणं त्वमेव सर्वं मम देवदेव. ॐ नमो ब्रह्मादिभ्यो ब्रह्मविद्या सम्प्रदायकर्तृभ्यो वंशऋषिभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः. सर्वोपप्लवरहितः प्रज्ञानघनः प्रत्यगर्थो ब्रह्मैवाहमस्मि. ஓம். வேதங்கள் தான் நமக்கு பரம பிரமாணம். இந்த உலகத்தில் எப்படி வாழணும், என்ன விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேதம்தான் பிரமாணம்னு பார்த்தோம். வேதம் ரெண்டாக பிரிக்கப்பட்டிருக்கு. அதிகாரி விஷய பிரயோஜன வேற்றுமையினால் பெரும்பாலும் உலகத்தில் எல்லாருக்கும் ஆசை நிறைய இருக்கும். ஏன்னா உலகத்தோட பாஹ்ய பிரவೃತ್ತಿ தான் அதிகம். உள்நோக்கி போகிறதுங்கிறது சுபாவம் கிடையாது. எப்படி தண்ணி போகிறதோ அது வழியே போகிறது தானே. தண்ணி ஜலத்தை எதிர்நீச்சல் போடுறது யாரும் கிடையாது. அதனால் ஜனங்களுக்கு சுபாவமாகவே வெளி விஷயங்களை சார்ந்து சுகம் அனுபவிக்கிறதுங்கிறது சுபாவமாக இருக்குது. இதை வேதம் புரிஞ்சுன்னு இருக்கு. இந்த படைப்பு அப்படித்தான் இருக்குது. எல்லாரும் அகம் நோக்கி போகிறதில்லை, உள்நோக்கி யாரும் போகிறதில்லை. ரொம்ப அபூர்வமாக தான் இன்ட்ரோவர்ட்டாக போகிறவர்கள். எல்லாரும் எக்ஸ்ட்ரோவர்ட்டட் தான். எல்லாரும் பாஹ்யத்தில் தான் கவனம் செலுத்துகிறவர்கள். ஏதாவது விஷயத்தை அனுபவிச்சுட்டே இருக்கணும். அது போராட்டத்துக்கு இந்திரியங்கள் வேறு 5 இருக்குது. மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்யனர் மாணிக்கவாசகர். 5 வஞ்சனையை செய்ய, ஒன்றே படாத பாடுபடுறது. விவேக சூடாமணியில் இதுக்கு நிறைய இருக்குது, ஸ்லோகங்கள்லாம் இருக்குது. அதில் இந்த 5 சேர்ந்து மனுஷனை உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆத்மாவை இழுத்துட்டு போகிறது வெளியில். இந்திரியாணி பிரமாதீனி ஹரந்தி பிரசவம் மனஹா. ஆகையினால அவன் என்ன பண்ணுறான், அதுக்காக வேண்டி வேலை பண்ணுறான். இதெல்லாம் தான் நேற்றுக்கு பார்த்தோம் நாம். ஜானாமி இச்சதி யததே. அறிகிறான், ஆசைப்படுகிறான், முயற்சி பண்ணுகிறான், அனுபவிக்கிறான். அறிகிறான், ஆசைப்படுகிறான், முயற்சி பண்ணுகிறான், அனுபவிக்கிறான். அறிகிறான், ஆசைப்படுகிறான், முயற்சி பண்ணுகிறான், அனுபவிக்கிறான். இதுதானே நடந்துட்டுருக்கு. புதுசாக ஃபோன் வந்துட்டுருக்கு, தெரிஞ்சுக்கிறான், அறிகிறான். அந்த பொருளுக்கு ஆசைப்படுகிறான், அதற்காக முயற்சி பண்ணுகிறான், பணத்தை சேர்க்கிறான், வாங்குகிறான், அனுபவிக்கிறான். மறுபடியும் புதுசாக ஒன்று வருகிறது. அப்புறம் முதல்ல அடைஞ்சதில் திருப்தி இல்லை, இனி அடைய வேண்டியதில் தான் மனசு போகிறதே தவிர அடைஞ்சதில் இருக்கிற திருப்தி வர்றது கிடையாது. நமக்கு இருக்கிற ட்ரெஸ்ஸில் நமக்கு திருப்தி இருக்கா, ஜுவல்ஸில் திருப்தி இருக்கா? சும்மா சொல்கிறேன், நீங்களாம் தெரியும், உங்களுக்கு வைராக்கியம் இருக்குன்னு எனக்கு தெரியும். லைஃப்பில் அச்சீவ் பண்ணத்தில் நமக்கு ஏதாவது திருப்தி இருக்கோ? அச்சீவ் பண்ணின அன்னைக்கு திருப்தி இருந்தது. கல்யாணம் ஆகலேன்னு கவலை இருந்தது, ஒரு நாளைக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. அப்புறம் அன்னைக்கு சந்தோஷமாக இருந்தது, அப்புறம் ஒரு வாரம் இருந்தது, அதுக்கப்புறம் அடுத்து. இப்படியே வாழ்க்கை முழுக்க நடந்துட்டுருக்கு. இதெல்லாம் பாஹ்ய பிரவೃತ್ತಿ தான். கொஞ்சமாவது ஏன் இப்படி அலையிறேன்னு யோசிக்க வேண்டாமோ? இப்படி சுகத்தை தேடி எங்கெல்லாமோ சுத்துறேனே, இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெல்லாமோ அலையிறேனே அப்படின்னு என்னைக்காவது தோணுமான்னா அது தோன்றதில்லை.
ஆக இந்த பாஹ்ய பிரவருத்தி புறநோக்குங்கிறது ஸ்வபாவமாக இருக்குது. அதனால வேதம் என்ன பண்ணுகிறது, அதை ஒழுங்குபடுத்துறது. இவனோட ஸ்வபாவத்தை இவன் வழியில் போய் தான் சரி பண்ணணுமே தவிர இவனுக்கு நல்ல உயர்ந்த வழியை காட்டணுங்கிறது தான் வேதத்தோட நோக்கம். மேலான வழியை காட்டணும், இவனே ஆனந்த மூர்த்திங்கிறது இவனுக்கு புரியலை. இருந்தாலும் இவன் ஆனந்தத்தை எதுலேயே இல்லாமல் தேடுறான், பணத்தில் தேடுறான், பதவியில் தேடுறான், உறவுகளில் தேடுறான், எதில் இல்லாமல் ஆனந்தத்தை தேடின்னு இருக்கான் இவன். அது ஸ்வபாவம். ஏன்னா பகவானே சொல்கிறார், என்னோட மாயையை ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். எதுக்கு படைப்பானே, இப்படி திண்டாட வைப்பானே, நம்ம கோபம் வரும். படைச்சுடுது, நம்ம இருக்கோம், என்ன பண்ணுறது, இருக்கிறதுக்குள்ளே நிம்மதிக்கு வழியை பார்க்கணும். அது ஏன் படைப்பானேன்னு கேட்டால் அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. இப்போ படைப்பில் எப்படி இருக்கிறதுங்கிறதுக்கு தான் பதில் சொல்ல முடியுமே தவிர ஏன் படைக்கப்பட்டோம் அப்படின்னு கேட்டால் அதுக்கெல்லாம் நீ பண்ண புண்ணிய பாபம்னா. எப்போ நான் ஃபஸ்ட்டு புண்ணிய பாபம் பண்ணேன்னா எனக்கு தெரியாது. இப்போ நீ நிம்மதியாக இருக்கிறதுக்கு நான் வழி சொல்கிறதுக்கு எனக்கு வழி தெரியும். நீ முதல்ல எப்போ புண்ணியம் பண்ண பாபம் பண்ணேங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு யார் சொல்கிற? குருவும் சொல்கிறார், சாஸ்திரமும் சொல்கிறது. அது தெரியாதப்பா. இல்லை இதுக்கு ஆன்சர் பண்ண வேண்டாமான்னா, ஆன்சர் இருந்தால் தானே பண்ணுறதுக்கு, இல்லாததுக்கு நான் எப்படி ஆன்சர் பண்ணுறது? அப்போனா இது பூர்ணமானதாக தெரியலையே அப்படின்னா, சரி வேறு ஏதாவது வழி இருந்தால் பாரு. உனக்கு இதில் ஸ்ரத்தை இல்லைன்னா நான் என்ன பண்ண முடியும்? இருக்கிறதுக்குள்ளே நான் நல்ல உயர்ந்த வழியை காட்ட என்னால் முடியும். உனக்கு ஏனைவ யாத்தா யதயோஸ்ய பாரம் தமேவ மார்க்கம் தவ நிர்திஷாமி. முன்னோர்கள் சென்ற வழியை நான் உனக்கு காட்டுறேன். இருக்கிறதுக்குள்ளே இந்த இதுக்குள்ளே நாம் பீஸ்ஃபுல்லாக எப்படி இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு வழியெல்லாம் இருக்குது. ஆனால் அதுதான் லட்சியம். ஆனால் இவன் எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணுறான்னா, பகவான்கிட்ட எனக்கு அதை கொடு இதை கொடுத்ததெல்லாம் போரல, இன்னும் வேணும் இன்னும் வேணும் அப்படின்னு கேட்குறான். இதெல்லாம் இருக்கப்படாது. மாமியார் நாத்தனார் இருக்கக்கூடாது. யாரெல்லாம் என்னை டிஸ்டர்ப் பண்ணுறாங்களோ அவங்களாம் இருக்கக்கூடாது. அவங்கள விட்டு நான் இந்த பக்கம் வந்துடணும், அவங்க அந்த பக்கம் போயிடணும். நான் எதெல்லாம் வேண்டாங்கிறேனோ அதெல்லாம் போயிடணும். அதுக்கு பகவான் அனுகிரகம் பண்ணணும். நான் எதெல்லாம் வேணும்னு நினைக்கிறேனோ அதெல்லாம் பகவான் கொடுத்துடணும். அதுக்கு அனுகிரகம் பண்ணணும். நான் 5 ஜிலேபி சாப்பிட்டாலும் சுகர் ஏறப்படாது, அனுகிரகம் பண்ணணும். இப்போ என்ன, இதெல்லாம் இந்த ஸ்வபாவமான பிரவருத்தியை சரி பண்ணணும். அவன் மாயா துரத்தேயான்னு எப்போ பார்த்தாலும் இந்த பாஹ்ய விஷய பிரவருத்தி, உபனிஷத் சொன்ன மாதிரி, கட்டோபனிஷத் சொன்ன மாதிரி, பராஞ்சிகானி வியத்ருணத் ஸ்வயம்பூ தஸ்மாத் பராங் பஷ்யதி ந அந்தராத்மன். சிருஷ்டியே இப்படி தான் இருக்குது. இந்திரியங்கள்லாம் வெளியில் போகிற மாதிரி நான் மனசு மூலமாக வெளியில் இருக்கிறதையே பார்த்துட்டு இருக்கிறது. கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு சொல்கிறோம் இல்லையா? சோறு கண்ட இடம் சொர்க்கலோகம், கஞ்சி கண்ட இடம் கைலாசம்னா, இந்த மாதிரி அப்படி சொல்கிறது உண்டு அந்த காலத்தில். அதெல்லாம் சொல்கிறது இல்லை, அது இப்படியே போய்டுது. எல்லாம் பாஹ்ய பிரவருத்தியாகவே இருக்குது. அதனால் என்னென்னா பாஹ்ய பிரவருத்தியிலேயே அவனை ஒழுங்கு பண்ணணும். நீ இதெல்லாம் பண்ணிவிட்டு பாரு, நான் ஒரே ஒரு கொஞ்சம் வேற ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்மால் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு இதெல்லாம் பண்ணு அப்படின்னா பண்ணுறான் இல்லையா? பண்ணணுமே, இல்லாட்டி நீ அனுபவிக்க முடியாது. கொஞ்சம் யோகா எல்லாம் பண்ணு. ஒரு 1/2 மணி நேரம் வாக்கிங் போ, ஒரு 1/2 மணி நேரம் யோகா பண்ணு, பண்ணிவிட்டு நீ உலகத்தில் எல்லாம் பண்ணு. அப்போ தான் உனக்கு ஆரோக்கியம் இருக்கும். ஆனால் பண்ணுறதுக்கு சோம்பேறித்தனம் இருக்குது. ஆனால் இதெல்லாம் பண்ணிவிட்டு பண்ணினியானா உன் ஹெல்த்து நல்லாயிருக்கும். இது நியாயமானது தானே? எல்லோரும் அது புரிஞ்சுன்னு இருக்கோம். ஹெல்த்து நல்லா இருக்கணும்னா எக்ஸசைஸ் மஸ்ட், கண்டிப்பாக பண்ணித்தான் ஆகணும். அது மாதிரி இந்த உலகத்தில் நீ மாத்திரம் வாழணும்னு நினைக்கல, எல்லாருக்கும் இந்த ஆசை இருக்குது. எல்லாருமே பாஹ்ய பிரவருத்தி உள்ளவர்கள் தான். எல்லாருக்குமே தனம் வேண்டியிருக்கு, தானியம் வேண்டியிருக்கு, உறவுகள்லாம் வேண்டியிருக்கு. ஆனால் இதில் எல்லாருமே விரும்புறதுனால எல்லாருக்குள்ள ஒரு டிசிப்ளின் வேணும். அதுதான் அடிக்கடி நம்ம சொல்கிறது உண்டு. அதாவது இங்கே ஒரு பெரிய தட்டில் நான் ஸ்வீட்டெல்லாம் வச்சுருக்கேன், ஆளுக்கு ஒன்று தான் எடுத்துக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். எல்லோரும் வாங்கோ, நான் ஒன்றும் கொடுக்க மாட்டேன், இந்த தட்டு பெரிய தட்டில் வச்சுருக்கேன்,
அந்த தட்டில் வந்து மைசூர் பாகோ லட்டோ இல்லை ஏதோ ஒரு சாப்பிட்ற ஐட்டம் வச்சுருக்கேன். எல்லோரும் இப்படியே வாங்கோ, நான் இங்கே உட்காந்துருக்கேன், நாமாவளி சொல்லின்னு இருக்கேன். இது தட்சிணாமூர்த்திக்கு நைவேத்தியம் பண்ணினது, ரொம்ப விசேஷமானது. ஆனால் இங்கே இருக்கிறவங்களாம் வரிசையாக வந்து ஒன்று ஒன்றா எடுத்துக்கோங்க, ஒன்று தான் எடுத்துக்கணும். வீட்டில் 4 பேர் இருக்காங்க, அவங்களுக்கும் சேர்த்து எடுத்துக்கலாமா அப்படின்னா ஒன்று தான் எடுத்துக்கணும். மிச்சம் இருந்தால் நான் அதுக்கப்புறம் யோசித்து கொடுத்தா கொடுப்பேன் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவோம், ஒன்று ஒன்றா எடுப்போமான்னா ஒன்று தானா, ஒன்று கிடைச்சதுன்னு நினைக்கப்படாதோ. நான் வந்து எனக்கு மாத்திரம் எங்கள் வீட்டில் எல்லாம் அவங்க இருக்காங்க, பக்கத்து வீட்டில் அவங்களுக்கு கொடுத்தா அவங்க இன்னும் சந்தோஷப்படுவாங்க, அவங்க சந்தோஷப்பட்டால் எனக்கு அதை விட சந்தோஷமாக இருக்கும், இப்படிலாம் நினைக்கிறோமே. அப்போ இது ஒன்று தான் எடுத்துக்கணுன்னா அதுதான் தர்மம், எல்லாரும் அனுபவிக்கணும். இல்லை பின்னால் 4 பேருக்கு தீர்ந்து போயிடும், நீ எடுத்துட்டியானா பின்னால் 4 பேருக்கு தீர்ந்து போயிடும் அப்படின்னு சொன்னால் அது அவங்க பாடு. அங்கே இது புரியறதுக்காக சொன்னேன். உலகம் வந்து பெருசு, நிறைய ஜனங்கள் இருக்காங்க, எல்லாருக்கும் வாழ்க்கையில் பாஹ்ய பிரவருத்தி இருக்குது, எல்லாருக்கும் விஷய சுகம் அனுபவிக்கணும்னு ஆசை இருக்குது. அப்போ அதுக்கு ஒரு தர்மம் வேணுங்கிறது. அதனால தான் சாஸ்திரம் தர்மத்தை சொல்கிறது. நம்ம குரங்கு மாதிரி எடுத்துக்கப்படாது. குரங்குனா எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிடும், காக்காயாவது பகிர்ந்து கொடுக்கும் போட்டு, இந்த குரங்கு எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடும். அதுலேருந்து பிடுங்கும், இதுலேருந்து பிடுங்கும், வேகமாக எடுத்துகிட்டு போய் அங்கே போய் உடனே எடுத்து வரிசையாக வாயில் இப்படி இப்படி போட்டு இங்கெல்லாம் அடக்கிக்குது. குரங்கையை பார்த்துருக்கேளோ. அதுக்கப்புறம் அங்கே போய் தனியாக உட்காந்து சாப்பிடும், அது பக்கத்தில் இன்னொன்று போய் பிடுங்கும். அது அப்படி இருக்கக்கூடாது. நமக்கெல்லாம் கடவுள் புத்தியை கொடுத்துருக்கார், கொஞ்சமாவது விவேகத்தோடு வாழணும். எல்லாரும் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல்னார் திருவள்ளுவர். எல்லோரும் ஷேர் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் இருந்தாலும் ஷேர் பண்ணிக்கோங்க. பங்கி தின்றால் பசியாரும்னா பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல். அதுக்காக தான் தர்மசாஸ்திரம் நம்மள்கிட்ட இருக்குது. நமக்கு அர்த்த காமம் இருந்தாலும் தர்மமான அர்த்தம் தர்மமான காமம் வேணும். அதுக்காக வேதத்தில் நிறைய கர்மாக்கள்லாம் சொல்லியிருக்குன்னு நேற்றுக்கு பார்த்தோம். அதில் திருப்தி வர்றதில்லை, நிறைவு வர்றதில்லை. மனுஷன் நிறைவு வரலன்னு உடனே கொஞ்சம் இந்த பண்ணின புண்ணிய தர்மம் என்ன பண்ணுறதுன்னா மனசை உள்ள திருப்புறது. நான் ஏன் இப்படியே இதுக்கு என்னைக்கா ஒரு நாள் இந்த கேள்வி வரும், நான் ஏன் இப்படி பணம்னு அலையிறேன், நான் இப்படி ஏன் ஃப்ரெண்ட்ஷிப்பு ரிலேஷன்ஷிப்பு அது இதுன்னு அலைன்னு அலையிறேன், ஏன் நான் அமைதியாக என்னால் இருக்க முடியலை, இதிலெல்லாம் எனக்கு திருப்தியே வரலையே, அப்போ உலகத்தில் திருப்திங்கிறதே கிடையாதா, இப்படிலாம் கேள்வி வர்ற போது வேதாந்தம் அப்போ தான் வருது. அது சொல்லுகிறது ஆனந்தம், ஆனந்தத்துக்கு ஒன்றுமே வேண்டாம், ஒரு வஸ்து இல்லாமல் ஆனந்தமாக இருக்க முடியும். ஸ்ரோத்ரியஸ்ய காமஹ தஸ்ய, நல்ல அறிவோடையும் இருந்தால் ஆசையெல்லாம் போயிடும். ஆசை இல்லாமல் இருக்கிறது தான் ஆனந்தம். ஆசை தான் துக்கம். ஆஷாஹி பரமம் துக்கம் நைராஷ்யம் பரமம் சுகம். அந்த ஆசை ஏன் வருதுன்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்குது, அதெல்லாம் படிக்க போகிறோம் இப்போ. அதனால் எப்போ பார்த்தாலும் சுகத்துக்காக ஏங்கிறது, நிறைவுக்காக ஏங்கிறது. ஆனால் எத்தனை வருஷம் ஆனாலும், எத்தனை பெரியவனானாலும், எவ்வளோ பெரிய பணக்காரனானாலும், எவ்வளோ வயசானாலும், எத்தனை உறவுகள் இருந்தாலும் ஆழமான மனசில் ஒரு நிறைவின்மை உணரப்படுகிறது. அந்த நிறைவின்மையே இல்லையா அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது. நிறைவுங்கிறதே கிடையாதா அப்படின்னு ஒரு எண்ணம் வரும்போது உபனிஷத் சொல்கிறது நிறைவை தவிர ஒன்றுமே இல்லைங்கிறது. நேர்மார், எங்கும் நிறைவு, எதிலும் நிறைவு, எல்லாம் நிறைவு. தமிழில் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ்ங்கிறான் இல்லையா, ஒன்றும் இருக்காது, சொல்லி வையின்னா. அதனால் எங்கும் நிறைவு, எதிலும் நிறைவு, எப்பொழுதும் நிறைவு, எல்லாம் நிறைவு. என்னதுன்னு கற்பனையான்னா கற்பனை இல்லை, மெஞ்ஞானம். இருள் நீங்கி இன்பம் பஜக்கும் மருள் நீங்கி மாசரு காட்சியவர்க்கு. இல்லை ஆனந்தம் இருக்குது சொல்லி உபனிஷத்தெல்லாம் சொன்ன உடனே அவன் என்ன பண்ணுறான், ஆனால் அதுக்கு என்ன பண்ணணும்னா வாழ்க்கையை புரிஞ்சுண்டா போகும். நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், எந்த ஜபமோ ஹோமமோ தியானமோ பூஜையோ ஒன்றும் தானமோ ஒன்றும் பண்ண வேண்டாம்.
எதுவும் செய்ய வேண்டியதில்லை. ஒன்றே ஒன்று, உட்காந்து பொறுமையாக குருக்கிட்ட உட்காந்து சாஸ்திரத்தை படிக்கணும். வேதாந்த சாஸ்திரத்தை படிக்க படிக்க நீ யாருன்னு புரியும். நீ பூஜை பண்ணுற பகவானுக்கும் உனக்கு இருக்கிற சம்பந்தம் புரியும். நேற்றுக்கு அதையும் சொல்லி வச்சுருக்கேன். ஏன்னா இவன் தர்மத்தை பண்ணுற போது பகவானை முன்னிட்டு கொண்டு பண்ணுறான். பகவான் எனக்கு ஏன்னா பகவானுடைய கட்டுப்பாட்டில் தான் நான் அனுபவிக்கணும். அவர் என்னை பார்த்துன்னு இருக்கார். இப்போ நான் இங்கே வச்சு எல்லோரும் எடுத்துக்கோங்கன்னு சொல்கிற போது நான் பார்த்துட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒன்று தான் சுவாமிஜி பார்த்துட்டு இருக்கார், ஆனால் அவர் ஒன்றும் ஈடுபட மாட்டேங்கிறார். ஆனால் எல்லோரும் வரிசையாக எடுத்துகிட்டு போகிறீங்களா இல்லையான்னு பார்த்துட்டே இருக்கேன். இது ஒரு எக்ஸாம்பிள். அது மாதிரி பகவான் கொடுத்துருக்கிறத நம்ம எப்படி அனுபவிக்கிறோங்கிறத சர்வ வியாபியாக இருக்கிற பகவான், அந்தர்யாமியாக இருக்கிற பகவான், மனசாட்சியாக இருக்கிற பகவான், நாம் பண்ணுற நம்முடைய மானசம் கர்ம, வாச்சிக்கம் கர்ம, காய்கர்மம், இதில் காய்கம் எல்லாத்தையும் கர்மபல சாட்சி, கர்மசாட்சி, கர்மசாட்சியாக இருக்கார். அதுக்கு தகுந்த மாதிரி கர்ம பலனை கொடுக்குறார் பகவான். அப்புறம் என்ன ஆகுதுன்னா அப்புறம் பார்க்குறான் அந்த பகவான் எப்படிப்பட்டவர்னா அவர் பரிபூர்ணமானவர்னா. இப்போ உலகத்திலேயே நிறைவானவர் யாருன்னா இறைவன் தான். எல்லாம் அறிந்தவன், எல்லா சக்தியும் உடையவன், அவர் நிறைவானவர். அவருக்கு எதுவும் தேவையில்லை. அவர் இந்த சிருஷ்டியில் அவருக்கு ஏதாவது டிபெண்டன்ஸ் இருக்கான்னா சஹா ஸ்வதந்திரா சர்வ நித்திய ஸ்வதந்திரா. இறைவன் எப்பொழுதும் சுதந்திரமானவன், அலுப்த சக்திமான், குறையாத ஆற்றலுடையவன். இப்படிலாம் படிக்கிறோம். ஆனால் ரொம்ப முக்கியமான குணம் என்னென்னா அவன் எப்பொழுதும் நிறைவானவன். இறைவன் குறைவிலா நிறைவு. நான் என்னுடைய அனுபவம் என்னென்னா குறைவோடு கூடிய நிறைவு. ஏதோ பணம் இருக்குது, வீடு இருக்குது, 5 பங்களா தான் இருக்குது, 3 கார் தான் இருக்குது, இப்படி சொல்லணும். 3 தான் இருக்குது, 5 பங்களா தான் இருக்குது. எங்கள் வீட்டுக்காரரோட பெரிய அண்ணனுக்கோ தம்பிக்கோ 7 பங்களா இருக்குது, 8 கார் இருக்குது. அது என்னதுன்னா குறைவுடைய நிறைவு. சொல்கிறேன், இப்படி இல்லாமல் இருப்பாங்களான்னு நினைக்காங்க. இருக்க உலகம் முழுக்க அப்படி தானே இருக்குது. அதுக்கு தானே சண்டை. கோர்ட்டில் போய் பார்த்தா தெரியுது. கோர்ட்டில் இருக்கிற கேஸெல்லாம் போய் ஸ்டடி பண்ணால் தெரியுமே. ரொம்ப சில்லறத்தனமான விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப நாள் கேஸ் நடந்துட்டுருக்கு. பார்த்துன்னு தானே இருக்கும். தப்பு இல்லை, அதில் தர்மம் இருக்கலாம், எப்படியும் இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம், விஷயங்கள்லாம் இருக்கலாம். பகவான் குறைவிலா நிறைவு, நான் குறைவோடு கூடிய நிறைவு. ஆனால் உபனிஷத்து என்ன சொல்கிறதுன்னா குறைவிலா நிறைவே வடிவான இறைவனும் குறைவோடு இருக்கிற நிறைவுடைய நீயும் ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தால் ஒன்று தான். நீயும் நிறைவானவன்தான், அவனும் நிறைவானவன்தான். அதஹா பூர்ணம் இதம் பூர்ணம், பூர்ணமேவ அவசிஷ்யத்தே. அப்படி சொன்னதுக்கப்புறம் அவனுக்கு அதுக்கு அனுகிரகம் வேண்டியிருக்கு. அந்த பகவானுடைய அனுகிரகம் வேண்டியிருக்கு. அவரை பக்தி பண்ணினத்தினால அவர் புரிய வைக்கிறார். எதையும் கொடுக்கறதில்ல. பணத்தை கொடுத்தோ பதவியை கொடுத்தோ எதை கொடுத்தோ அவனுக்கு நிறைவை தர்றதில்லை. ஞானத்தை கொடுத்து நிறைவை கொடுக்குறார். நிறைவை பற்றிய ஞானத்தை கொடுப்பதன் மூலம் நிறைவை தருகிறார் இறைவன். எந்த பணமோ பதவியோ உறவுகளோ புகழையோ எதையும் கொடுத்து பகவான் நமக்கு நிறைவை தருவதில்லை. துவம் பூர்ணகாங்கிற ஞானத்தை குருமுகமாக கொடுத்து நம்மை நிறைவாக உணரும்படி செய்கிறார். நம்முடைய தன்னுணர்வை மெய்யறிவால் அழிக்கிறார். எல்லோருடைய தன்னுணர்வையும் மெய்யறிவால் அழிக்கிறார். மெய்யறிவு உபதேசத்தினால் அழிக்கிறார். அப்போ என்ன ஆகிறதுனா எங்கும் நிறைவு, எதிலும் நிறைவு, எப்பொழுதும் நிறைவு, நிறைவே நிறைவு. பூர்ணானந்தா, நிறைவானந்தா வச்சுக்கோங்க. எனக்கு இந்த நிறைவுங்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த நிறைவுங்கிற சொல் சம்ஸ்கிருதத்தில் பூர்ணகா, தமிழில் நிறைவு, முழுமை. முழுமைங்கிறத விட நிறைவு. குறைவிலா நிறைவேன்னு பாடியிருக்கார் மாணிக்கவாசகர். அது ரொம்ப சௌரியமாகவும் இருக்குது. இப்போ இதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் உபநிஷத்தை படிக்கிறோம். வேறு ஒன்றுமே கிடையாது.
இங்கேயும் ஒன்றும் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கிடையாது. சில பேர் நான் உபநிஷத்தை படித்து அப்புறம் எனக்கு அந்த அனுபவம் வந்ததுன்னா, இங்கே ஒரு அனுபவம் வரும். இதுவரைக்கும் இந்த அறிவுங்கிறது எனக்கு, அதாவது நான் நிறைவானவன் என்கின்ற அறிவு எனக்கு இதற்கு முன்னால் இல்லை. உபநிஷதம் படித்த பிறகு நான் நிறைவானவன் என்கின்ற அறிவு எனக்கு கிடைத்திருக்கிறது. அறிவும் அனுபவமும் வேறா ஒன்றா? அனுபவத்தை அறிவுகிறோம், அனுபவத்தை தானே சொல்கிறோம். அனுபவங்கிறது என்ன? நம்ம அதை நாலெட்ஜ் வேறு எக்ஸ்பீரியன்ஸ் வேறேன்னு வச்சுட்டுருக்கோம். அது வேறு கான்டெக்ஸ்ட்லாம் வரும் சில இடங்களில். அறிவு வேறு அனுபவம் வேறுங்கிறது. இங்கே அப்படி இல்லை. அனுபவத்தை பற்றிய அறிவு, அறிவுக்கு பிறகு அனுபவம் இல்லை, அனுபவத்தை பற்றிய அறிவு. அனுபவத்திலேயே நம்ம கவனிக்காத அம்சங்கள்லாம் நிறைய இருக்குது. நம்ம எப்போ அனுபவிச்சுருக்கிற அனுபவத்திலேயே நம்ம கவனிக்காத அம்சங்கள் சிலதெல்லாம் இருக்குது. அந்த கவனிக்காத அம்சத்தை கவனிக்கும்படி பண்ணுறதான் வேதம். வேறு ஒன்றும் புதுசாக நான் இதை கொடுக்க போகிறதில்ல. நியூ எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கொடுக்காது வேதம். ஏற்கனவே இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி கவனிக்காத இடத்த அது என்ன சொல்கிறது, ஷிஃப்ட் பண்ணுறதும்பாங்க சில பேர். இப்போ நான் உங்களையெல்லாம் என்ன சொல்கிறேன், இப்போ நான் மனிதன், நான் ஆண், நான் பெண்கிறது அனுபவமாக தான் இருக்குது. ஆனால் எப்போ பார்த்தாலும் அதை நினச்சிட்டே தான் இருக்கும். நான் மனிதன், நான் ஆண், இப்போ நான் மனிதர்களாக ஆண்களா பெண்களான்னா, மனிதர்களில் ஆண்கள் பெண்கள் இருக்கிறோம். நாம் எல்லோரும் மனிதர்கள் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கலை. ஆனால் மனிதர்களாக இருந்துன்னு இருக்கோம். அதை பற்றி இப்போ நான் சொன்ன உடனே அந்த வேர்டை சொன்ன உடனே நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? ஆம், நான் மனிதன்தான். என்ன மனிதன்? நியூ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கும். மனிதன்கிறது அனுபவத்தில் இருக்குது, அதை கவனிக்கிறோம். நான் மனிதனா, நான் ஆணா, நான் பெண்ணா, நான் பிராமணனா, நான் சன்னியாசியா, நான் ஜீவனா, நான் பிரம்மமா, இல்லை நான் பிரம்ம தாசா, எல்லாம் ஒரே நேரத்தில் இருக்குது. அத்தனையும் இருக்குது. எல்லாம் கற்பனைங்கிறது. பிரம்மன்கிறத தவிர பாக்கியெல்லாம் கற்பனைன்னு சொல்கிறது. இந்த உண்மையை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் படிக்கிறோம். அதனால தான் இதுக்கு உபனிஷத்துக்கள்னு சொல்ல ஆரம்பித்தோம். உபனிஷத்துன்னு சொன்னாலே என்னதுன்னா ஆத்ம ஏகத்துவ வித்யா அப்படின்னு நான் நேற்றுக்கு சொன்னேன். அது ரொம்ப முக்கியம். ஆத்ம ஏகத்துவ வித்யா. எல்லா ஆத்மாவும் ஒன்று தான். ஆத்ம பகுத்துவம் கிடையாது. ஆத்ம பகுத்துவம்னா என்ன? பல ஆத்மா இருக்குது. அப்போ நிறைய உடம்பு இருக்குது, நிறைய உடம்புக்குள்ளே நிறைய மனசு இருக்குது, நிறைய மனசுக்குள்ளே நிறைய ஆத்மா இருக்குது அப்படிங்கிறது மேலெழுந்த வாரியான உண்மை. ஆனால் ஆழமான உண்மை என்னன்னா, ஒரு ஆத்மா தான் பல ஆத்மாவாக காணப்படுறது. ஒரே சூரியன் பல்வேறு குடங்களில் பல்வேறு நிழல் சூரியன்களை காட்டுவது போல அப்படி புரிஞ்சுக்கணும். ஒரே சூரியன் தான் இருக்குது, ஒரே சந்திரன் தான் இருக்குது. நம்ம ஆயிரக்கணக்கான குடங்களை வச்சு, அது நீங்கள் தங்க குடமாக இருக்கலாம், வைர குடமாக இருக்கலாம், பித்தளை குடமாக இருக்கலாம், மண் குடமாக இருக்கலாம். எல்லா குடத்துலேயும் தண்ணியை ஊற்றி வச்சா தண்ணிக்குள்ளே அந்த நிழல் தெரியறது. இதுதான் எக்ஸாம்பிள். அது மாதிரி அந்தந்த குவாலிட்டி உபாதிக்கு தகுந்த மாதிரி இருக்கே தவிர எல்லாத்துலேயும் ஒரே இதுதான் தெரியுது. கிம் கங்காம்புனி பிம்பிதேம்ப ரமணவு சாண்டால வீதி பயப்பூரே வாந்தரமஸ்தி. அனீஷா பஞ்சகம் கேட்குறான் அந்த சண்டாளன், சங்கராச்சாரியார்கிட்ட கேட்குறான், இந்த பாரு, கங்கை ஜலத்தில் தெரிகிற சூரியன், அப்புறம் இந்த எங்கள் தெருவிலெல்லாம் நாங்கள் செருப்பு தைக்கிறதுக்குன்னு ஒரு குட்டை வச்சுருக்கோம் சொல்கிறான். இல்லை, நான் ரொம்ப அங்கே புத்தகத்தெல்லாம் தேடப்படாது, நான் அப்படியே அதை இமேஜின் பண்ணிக்கிறேன். யார்? சண்டாளன் சொல்கிறான், எங்கள் தெருவில் நாங்கள் செருப்பு தைக்கிறதுக்கெல்லாம் தோலெல்லாம் ஊற போடுறதுக்கு ஒரு குட்டை வச்சுருக்கோம். அந்த குட்டையிலையும் நாங்கள் அதே கங்கை ஜலத்தை தான் ஊற்றி வச்சுருக்கோம். இந்த கங்கை ஜலத்தில் எல்லாரும் பாபம் போகணும்னு சொல்லி ஸ்நானம் பண்ணிகிட்டு இருக்கான். அதே கங்கை தண்ணியை எடுத்து
எங்கள் சண்டாளத் தெருவில் நாங்கள்லாம் செருப்பு தைக்கிறதுக்காக தோலெல்லாம் சரி பண்ணுறதுக்காக வேண்டி நாங்கள் ஒரு குட்டை வச்சுருக்கோம். அந்த குட்டையில் தோலெல்லாம் ஊற போட்டிருக்கோம். அந்த தண்ணியிலையும் அதே கங்கா தண்ணி தான், அதுலேயும் அதே சூரியன் தான் ரிஃப்ளெக்ட் ஆகுது. அந்த நிழல் சூரியனுக்கும் இந்த நிழல் சூரியனுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கான்னு கேட்குறான். அது மாதிரி தான் நீ பிராமணன், வேதம் படித்தவன், சாஸ்திரம் படித்தவன், நீ சந்நியாசி, உனக்குள்ளே இருக்கிற சைத்தன்யமும் எனக்குள்ளே நான் கல்ச்சர்டே கிடையாது. நாங்கள் நினச்ச நேரத்துக்கு எந்திரிப்போம். நாங்கள் 10 நாளைக்கு குளிக்க மாட்டோம். அப்பப்போ கல்லை குடிச்சிட்டு படுத்துடுவோம். எங்களுக்கெல்லாம் கடவுளை கும்பிடுறது பழக்க வழக்கங்கள்லாம் ஒன்றும் கிடையாது. அப்பப்போ நாயை கூட சமைச்சு நாங்கள் சாப்பிடுவோம். நீ அதெல்லாம் இல்லை, ரொம்ப ஆச்சாரமாக வெங்காயம் பூண்டு இல்லாமல் சாப்பிட்டுருக்க. நீ ரொம்ப கல்ச்சர்டு பர்சன், நாங்கள்லாம் கல்ச்சர்டு இல்லைன்னு சொல்கிறோங்க, வாஸ்தவம். ஆனால் உனக்குள்ளே இருக்கிற பரமார்த்த தத்துவமும் எனக்குள்ளே இருக்கிற பரமார்த்த தத்துவம் வேறையா? நீ தானே பஜகோவிந்தத்தில் சொல்லியிருக்கே, त्वयि मयि चान्यत्रैको विष्णुः व्यर्थं कुप्यसि मय्य सहिष्णुः सर्वस्मिन्नपि पश्यात्मानं सर्वत्रोत्सृज भेदाज्ञानम् त्वयि मयि अन्यत्र च एको विष्णुः. உன்னிடத்துலையும் என்னிடத்துலையும் மற்ற இடத்துலையும் விஷ்ணு ஒருத்தர் தான்ப்பா இருக்கார். நீ என்ன கோபிக்கிறியேன்னு அங்கே வருது, பஜகோவிந்தத்தில் வருது. வியர்த்தம் குப்பியசி, அனாவசியமாக என்கிட்ட நீ கோபப்படுற. சர்வஸ்மின்னபி பஷ்யாத்மானம். அதுக்காக ஆச்சாரத்தை விடணும்னு அர்த்தம் இல்லை. மனிஷா பஞ்சகத்தில் இப்படி நடந்திருக்கு, இனிமேல் அது மாதிரி பார்த்தா சண்டாளனை போய் கட்டி பிடிச்சிக்கணும்லாம் சொல்லலை. நீயும் நானும் ஒன்று அப்படிங்கிறது அது ஞானம். எதுக்கு இதெல்லாம் சொல்கிறோன்னா ஆத்ம ஏகத்துவம். ஆத்ம ஏகத்துவம் என்ன ரிலீஜனாக இருந்துட்டு போட்டோம். ஆத்ம ஏகத்துவம்னா நாட் ஒன்லி ஹியூமன், மரம் செடி கொடி எல்லாத்துலேயும். இன்னும் சொல்லப்போனால் என்னென்னா ஜடவஸ்து, இந்த செவரும் என்ன கண்ணியமாக செவரு இல்லைன்னா என் மீது கற்பிக்கப்பட்டது தான். எந்த ஒரு நாமரூபத்தை பேதத்தோடு பார்க்குறானோ அஜ்ஞானி துவைத்தமாக பார்க்குற அதே விஷயத்தை தான் ஞானி அத்வைத்தமாக பார்க்குறான். ஒன்றும் வஸ்து ஒன்றும் மாறுறதில்லை. அந்த ஆட்டிடியூடு, அந்த ஆட்டிடியூடுக்கு காரணமான அந்த பாவனை, அந்த பாவனைக்கு காரணமான மெய்யறிவு. எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருளை மெய்ப்பொருளாக காண்பதே அறிவு. அதில் ஆத்ம ஏகத்துவம், அதுதான் உபனிஷத்தினுடைய உபதேசம்னு ஆதிசங்கரர் திரும்ப திரும்ப சொல்கிறார். ஆத்ம ஏகத்துவம் சாந்த தர்ப்பைஹி ஆதரணீயம் என்று கட்சோபனிஷத்தில் சொல்கிறார். அதாவது உன்னோட ரேஷனல் திங்கிங்கெல்லாம் அந்த பக்கம் தூக்கி போடுங்கிறார். நானும் ரேஷனலாக தான் சொல்கிறேன், இருந்தாலும் நீ வேறு ஏதோ சொல்லி அது துவைத்தத்தை சித்தாந்தம் பண்ணாதே. அத்வைத்தந்தான் பரமார்த்த சத்தியம். மாயா மாத்திரமிதம் துவைத்தம் அத்வைத்தம் பரமார்த்ததः. கௌடபாதாச்சாரியர். மாயா மாத்திரமிதம் துவைத்தம் அத்வைத்தம் பரமார்த்ததः. இதுதான் உபனிஷத்தினுடைய டீச்சிங், உபதேசம். இதை தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் நம்ம வரோம். இதுதான் நான் என்னத்துக்கு சொல்ல வரேன், வேத பூர்வ பாகத்தில் பக்குவப்பட்டாதான் வேதாந்தத்துக்கு யோக்கியத்தை. எக்ஸ்ட்ரோவர்ட்டடாக இருக்கிறவன்கிட்ட போய் சடனாக இதெல்லாம் டீச் பண்ண முடியாது, உடனே சொல்ல முடியாது. அதனால தான் வேதம் ரொம்ப கருணையோட, ரொம்ப ஆசை இருக்கா, ஆசை இருக்கிறது தப்பு இல்லைப்பா, ஆசையை கொஞ்சம் ஒழுங்கு பண்ணிக்கணும். எல்லாருக்கும் ஆசை இருக்குது, உனக்கு மாத்திரம் ஆசை இல்லை, உலகத்தில் அத்தனை பேருக்கும் ஆசை இருக்குது. ஆசையை கொஞ்சம் ஒழுங்கு பண்ணிட்டா நீயும் நல்லா இருக்கலாம், எல்லாரும் ஆனந்தமாக இருக்கலாம். நீ மாத்திரம் அனுபவிக்கணும்னு நினைக்காதே. நீயும் பணம் சம்பாதி, எல்லாரும் பணம் சம்பாதிக்கட்டும், எல்லாரும் சுகம் அனுபவிக்கட்டும், எல்லாரும் நல்லா. ஒரு அம்மாவுக்கு 4-5 குழந்தைகள் இருந்தால் எல்லா குழந்தைகளும் நல்லா இருக்கணும் தானே அம்மா நினைப்பா. அது மாதிரி நம்ம இந்த அத்தனை ஜனங்களும் வேதத்தாயோட குழந்தைகள். அதனால் எல்லா குழந்தைகளுக்கும் அம்மா ஹிதத்தைத்தானே உபதேசம் பண்ணுவா. வேத மாதாவின் குழந்தைகள் தான் எல்லாரும்.
அதில் வேதத்தாய் எல்லாருக்கும் உபதேசம் பண்ணுறார். சத்தியம் வத தர்மஞ்சர. யாருக்கு? ஒருத்தனுக்கு. யாரா? ஒருத்தனுக்கா? வேதத்தை அம்மாவா யார் ஏற்றுன்னு இருக்கானோ அவனுக்கெல்லாம் அந்த உபதேசம். வேத புருஷா சொன்னாலும் வேத மாதா சொன்னாலும் அதுதான் உபதேசம். அப்போ இதெல்லாம் கொஞ்சம் பக்குவப்பட்டு புரிய ஆரம்பித்தப்புறம் இங்கே வராருவர். நிறைவை உணர வேண்டும் என்பதற்கு அதுக்கு ஒரு வயசு, பக்குவம் எல்லாம் தேவைப்படுறது. அதுக்கப்புறம் இது நான் மெஜாரிட்டி பீப்புளை மனசில் வச்சுன்னு சொல்கிறேன். நேற்றுக்கே சொல்லிவிட்டேன். இல்லை சில பேர் எக்ஸப்ஷனாக இருக்கிற கேஸ் எல்லாம் எடுத்துக்கப்படாது. பெரும்பாலானவர்களுக்கு அதனால தான் நம்ம சிஸ்டமே அப்படி இருக்குது. பிரம்மச்சரிய ஆசிரமம், கிரகஸ்தாசிரமம், வானப்பிரஸ்தாசிரமம், சந்நியாசாசிரமம் எல்லாம் மெச்சூரிட்டி, பக்குவம். பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் தர்ம சாஸ்திரங்களை பற்றி தெரிந்து கொண்டு, கிரகஸ்தாசிரமத்தில் தர்மமாக அர்த்த காமங்களை அனுபவித்து, அப்புறம் வானப்பிரஸ்தாசிரமத்தில் வைராக்கியத்தை அடைஞ்சு, அர்த்த காமத்தில் வைராக்கியத்தை அடைஞ்சு, தர்மமாகவே வைராக்கியத்தை அடைஞ்சு, தர்மத்தை உபாசனையெல்லாம் பண்ணி மனசை பக்குவப்படுத்தி கொண்டு மோட்ச மார்க்கத்துக்கு வரணும். அதனால தான் நம்ம அடிக்கடி சங்கல்பத்தில் சொல்கிறோம், தர்மார்த்த காம மோக்ஷ சதுர்வித பல புருஷார்த்த சித்தியர்த்தம். 85 வயசில் சதாபிஷேகத்தன்னைக்கு தர்மார்த்த காம மோக்ஷம் சொல்லலாமா? எனக்கு அது பெரிய கேள்வியாக இருக்குது. சதாபிஷேக சங்கல்பம் இருக்கே, சதாபிஷேக சங்கல்பத்தில் போய் இவர் என்ன அடுத்த ஜென்மாவுக்கு அர்த்த காமத்துக்கு பிளான் பண்ணுறாரா? சதாபிஷேகத்தில் வயசு 81 வயசுக்கு மேலே ஆகிடுது. அப்போ இவர் என்ன பண்ணுறார்? வாத்தியார் சொல்லிருக்கார். அவருக்கு சொல்லி சொல்லி அப்படியே அது மெக்கானிக்கலாக பழகி போயிடுது. அவருக்கு எங்கே சங்கல்பத்தை ரீஅரேஞ்ச் பண்ணணும் அவருக்கும் தெரியாது. சன்னியாசிக்கே தர்மார்த்த காம மோட்சம் சொல்லிவிடுவான். அப்போது தர்மார்த்த காம மோக்ஷ சதுர்வித பல புருஷார்த்த சித்தியர்த்தம்னா அங்கே 80 வயசு ஆகிடுதுன்னு சொன்னால் ஞான வைராக்கிய சித்தியர்த்தம், அகண்ட பரிபூர்ண அத்வைத ஜான பிரம்மாத்ம ஐக்கிய ஜான நிஷ்டா சித்தியர்த்தம், ததர்த்தம் சாதன சதுஷ்டய சம்பத்தியர்த்தம் சொல்லித்தர வேண்டாமோ? இந்த சங்கல்பமே தெரியாது. இப்படி ஒன்று இருக்குன்னே தெரியாது. வாத்தியாருக்கே, ப்ரீஸ்ட்டுக்கே தெரியாது. நம்ம அவருக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ளே என்னத்தையோ சொல்லணும், நீ பாட்டுக்கு எனக்கு தெரியும் பகவானுக்கு தெரியும் நம்ம சொல்லிக்க வேண்டியதான். சில சமயம் சில பேர்லாம் சொல்லுவாங்க வந்து இப்படிலாம் சொல்கிறார், நம்ம அவருக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ளே டைம் ஆகிடுறதே சுவாமிஜி, என்ன பண்ணுறது? நீங்கள் சொன்னதெல்லாம் கிளாஸில் ஞாபகம் இருக்குது, அதை போய் நான் வாத்தியார்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறதுக்குள்ளே பெரிய பாடாக இருக்குது அப்படின்னா, பரவாயில்ல விட்டுருங்கோ, உங்கள் இன்டென்ஷன் பகவானுக்கு தெரியும், விட்டுருங்கோன்னு. அப்படிலாம் சில பேர் வந்து கேட்பாள், சுவாமிஜி நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் வாத்தியார்கிட்ட போய் இதை சொல்லணும்னு பார்த்தேன், அவருக்கு அதெல்லாம் சுவாமிஜி சொல்லுவார், அவள் லெவல் வேறு, சுவாமிஜியோட லெவல்லாம் வேறு, அதெல்லாம் நமக்காக அது சும்மா கேட்டுவிட்டு நமஸ்காரம் மட்டும் வந்துடணும், தெரியுமோ இல்லையோ, அக்ஷதை வாங்கிட்டு வந்துடுங்கோ. அவள்லாம் இழுத்துடுவா, அப்படியே எங்கே இழுத்துடுவா? என்னமோ அவர் ரொம்ப ஹிதோபதேஷ்டா மாதிரி, ரொம்ப நல்லதை சொல்லி தருவர் மாதிரி பேசுவார். அப்போ நமக்கு ஓஹோ வாத்தியார் நமக்கு நல்லதான் சொல்கிறார் போட்டிருக்கு, சுவாமிஜி நம்மளை மாற்றி விடுறாரு போட்டிருக்கு, நமக்கும் தோணி எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். அது போராத்து பக்கத்தில் 4 மாமா இருப்பார், வாத்தியார் சொல்கிறது எவ்வளோ கரெக்டு தெரியுமோ அப்படிம்பார் அவர். அதுக்கு தான் அன்றைக்கே சொன்னேன், இந்த சுவாமிஜிக்கிட்ட போகிற வழக்கம், இந்த கேம்பு கிம்பெல்லாம் போனையா நமஸ்காரம் பண்ணியா தேங்காய் வேண்டியா விபூதி வேண்டியா வந்துடணும். அவர் சொல்கிறதெல்லாம் கேட்ட வச்சுக்கோ, பிரெயின் வாஷ் பண்ணிவிடுவார் அவர். அப்புறம் அவ்வளோதான், தீந்துது. என்ன தீர்ந்தது? நீங்கள் என்னமோ வாழ்கிற மாதிரி எல்லாம் பிரமை, பாவம். அதாவது எல்லாரும் சம்சாரியாக இருக்கிறது தான் ஆனந்தம் நிறைய பேருக்கு. அகம் சம்சாரி அஸ்மி தொமப்பி சம்சாரி பவ, நான் சம்சாரியாக இருக்கிற மாதிரி நீயும் சம்சாரியாய். அப்பப்போ நம்ம இப்படிலாம் இருக்கணுமே தவிர இப்படிலாம் படிச்சுட்டு அப்படிலாம் போயிடக்கூடாது. அப்படி அப்புறம் பார்ப்போம், இன்னும் வேற எல்லாம் நிறைய இருக்குது சொல்கிறதுக்கு. அப்போ உபநிஷத்துக்கு வரோம். உபநிஷத்துக்கு பேர் ஆத்ம ஐக்கத்துவ வித்யா சொல்லிவிட்டேன். அதில் உபனிஷத்துக்களை பிரம்மசூத்திரத்தில் 10 உபனிஷத்தினுடைய மந்திரங்கள் விசாரம் பண்ணப்பட்டிருக்கிறதுனால அந்த உபனிஷத் ஆர்டரில் நம்ம ஈஷாவாஸ்ய உபனிஷத், கேனோபனிஷத் 2வதாக இருக்குது. இருந்தாலும் நம்ம இங்கே கேம்புக்கு இந்த உபனிஷத்தை நான் எடுத்துட்டுருக்கேன். ஏற்கனவே முண்டக்கோபனிஷத், ஈஷாவாஸ்யோபனிஷத், கட்டோபனிஷத்தெல்லாம் வகுப்பு நடந்துடுத்து. அதுக்காக இப்போ கேனோபனிஷத்து மந்திரங்களுக்கு அர்த்தம் சொல்கிறது அப்படின்னு தீர்மானம் பண்ணி கேனோபனிஷத், இது சாமவேதத்தை சேர்ந்தது இந்த உபனிஷத்.
கேனன்னு ஆரம்பிக்கிறதுனால இதுக்கு கேனோபனிஷத். எல்லாம் கேனங்கிறது ஆரம்பித்ததுனால கேனோபனிஷத்துன்னு பேர் வச்சுவிட்டேன். இப்போ முண்டகோபனிஷத்து முண்டக்கான்னு ஆரம்பிக்கிறதான்னு கேட்கக்கூடாது. ஆணைக்கு அறம்னா குதிரைக்கு குர்ரமான்னா அப்படி இல்லை. முண்டகோபனிஷத்தில் முண்டக்கம்னா மொட்டத்தில் அது ஒரு விரதத்தை சொல்கிறது. அதுக்காக வேண்டி அது முண்டக்கம்னு அதுக்கு பேர் வச்சுருக்கு. கட்டோபனிஷத்தில் அது கட்டோபனிஷத்தில் காட்டக மகரிஷி சொன்னது. ஈஷாவாஸ்யோபனிஷத்துக்கு ஏன் பேருனா ஈஷாவாஸ்யம்னு ஆரம்பிக்கிறது. உபனிஷத்து தொடங்கிறத வச்சே ஈஷாவாஸ்யம்னு அதுக்கு பேர் வச்சுவிட்டாங்க. பிரஷ்னோபனிஷத்தில் நிறைய கேள்வி இருக்குது, அதனால் அதுக்கு பிரஷ்னோபனிஷத்து. மாண்டூக்கிய உபனிஷத்துங்கிறது அந்த அவஸ்தையை சொல்கிறதுனால மண்டூக்கம் அப்படின்னு சொல்லி அந்த அர்த்தத்தில் அது சொல்லியிருக்கு. அங்கே மாண்டூக்கியம் மண்டூக்கமெல்லாம் அங்கே மந்திரத்தில் ஒன்றும் கிடையாது. ஒரு அவஸ்தையிலேருந்து ஜீவன் இன்னொரு அவஸ்தைக்கு தவளை மாதிரி தத்தி போகிறானான், அது மாதிரி அதனால் அப்படி சொல்லியிருக்கு. இப்போ தைத்திரியோபனிஷத்துங்கிறது தித்திரி பக்ஷி சொன்னதுன்னு சொல்லுவோம். இப்படிலாம் ஒன்று ஒன்றுக்கு ஒரு கதை. பிருகதாரண்யகம்னா காட்டில் சொன்னது, பெரிய காட்டில் நிறைய ரிஷிகள்லாம் சொன்னதுனால அது பிருகதாரண்யகம். சாந்தோக்கியங்கிறது சாமவேதத்தை சேர்ந்த உபனிஷத்து. இந்த கேனோபனிஷத்தும் சாந்தோக்கிய உபனிஷத்தும் சாமவேதத்தை சேர்ந்தது. ஈஷாவாஸ்யோபனிஷத் சுக்ல யஜுர்வேதத்தை சேர்ந்தது. கேனோபனிஷத் சாமவேதம். கட்டோபனிஷத் யஜுர்வேதம், கிருஷ்ண யஜுர்வேதத்தினுடைய ஒரு பாகம், காட்டக சாக்கை. பிரஷ்னோபனிஷத், முண்டகோபனிஷத், மாண்டூக்கியோபனிஷத்துலாம் அதர்வண வேதத்தை சேர்ந்தது. அப்புறம் தைத்திரியோபனிஷத் கிருஷ்ண யஜுர்வேதத்தினுடைய தைத்திரிய சாக்கை. அப்புறம் ஐத்தரேயம் ரிக்வேதத்தை சேர்ந்தது. பிருகதாரண்யகம் சுக்ல யஜுர்வேதத்தை சேர்ந்தது. சாந்தோக்கியம் சாமவேதத்தை சேர்ந்தது. இப்படி இந்த உபனிஷத் மந்திரங்களுக்கெல்லாம் பிரம்மசூத்திரத்தில் விசாரம் பண்ணப்பட்டிருக்கு. சந்தேகங்கள்லாம் இந்த மந்திரங்களில் கேட்கப்பட்டு அதுக்கு பதிலெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு பிரம்மசூத்திரத்தில். இப்போ கேனன்னு தொடங்கிறதுனால இதுக்கு கேனோபனிஷத்துன்னு பேர். இந்த உபனிஷத்து 35 மந்திரம்தான், ரொம்ப சின்னது ஆனால் பலமானது. ஸ்மால் பட் ஸ்வீட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, மூர்த்தி சிறிது கீர்த்தி பெரிது. இந்த உபனிஷத்துலேயும் முதல்ல 9 மந்திரம் 4 கண்டமாக பிரிச்சிருக்கு. முதல்ல ஒரு 9 மந்திரம், அப்புறம் ஒரு 5 மந்திரம், அப்புறம் ஒரு 12 மந்திரம், அப்புறம் மறுபடியும் ஒரு 9 மந்திரம், சேர்ந்து 35 மந்திரங்கள் இருக்குது. இதில் முதல் 2 கண்டம்தான் ரொம்ப முக்கியமானது. பிறகு 2 கண்டம் கதை, கதாரூபமாக தத்துவத்தை சொல்லுகிறது. கேனோபனிஷத்தினுடைய தன்மை இதுதான். ஆனால் இது ஒரு அற்புதமான உபனிஷத். நேரடியாக விஷயங்களெல்லாம் பேசுகிறது. சுற்றி வளைச்சி பேசுகிறதெல்லாம் கம்மி, மிக குறைவு. கொஞ்சம் விரிவாக சுற்றி வளைச்சுன்னு இல்லை, விரிவாக சொல்கிறதுங்கிறது கிடையாது. சுருக்கமாக நம்ம தமிழ் பாஷையில் சொன்னால் நச்சுன்னு சொல்கிறதுங்கிறான் இல்லையா, அப்படி நச்சுன்னு சொல்லிவிடுறது, நேருக்கு நேர சொல்லிவிடுறது விஷயத்தை. அதனால் இதனுடைய அப்ரோச் ஒரு நன்றாக நமக்கு புரியக்கூடிய விதத்தில், நன்றாக யோசிக்கக்கூடிய விதத்தில் இருக்கிறது. இந்த ஒரு முகவுரையோடு நான் இப்போ சாந்தி பாட்டத்தை தொடங்குகிறேன். இதுக்கு ஒரு சாந்தி பாட்டம் சாமவேதத்துக்குன்னு இருக்குது. சுக்ல யஜுர்வேதத்துக்கு பூர்ணமதகாங்கிறது சாந்தி பாட்டம். ரிக்வேதத்துக்கு வாங்மே மனசி பிரதிஷ்டிதான்னு சாந்தி பாட்டம் இருக்குது. கிருஷ்ண யஜுர்வேதத்துக்கு சகனாவத்து ஷன்னோ மித்ரஷம் வருணகான்னு சாந்தி பாட்டங்கள் இருக்குது. சாமவேத மந்திரங்களுக்கு ஆப்யாயந்து மமாங்கானி அப்படிங்கிற சாந்தி பாட்டம் இருக்குது. இப்போ நாம் சாந்தி பாட்டத்தை படித்து, அதே மாதிரி அதர்வணவேதத்துக்கு பத்ரங்கர்ணேபிஸ்ருணுயாம தேவா. இப்போ 5 சாந்தி பாட்டம் இருக்குது. ரிக்வேதத்தில் வாங்மே மனசி பிரதிஷ்டிதான்னு ஒரு சாந்தி பாட்டம், சுக்ல யஜுர்வேதத்தில் பூர்ணமதகாங்கிறது சாந்தி பாட்டம், அப்புறம் கிருஷ்ண யஜுர்வேதத்தில் முக்கியமாக சகனாபவத்துங்கிற சாந்தி பாட்டம், அப்புறம் சாமவேதத்தில் ஆப்யாயந்து மமாங்கானிங்கிற சாந்தி பாட்டம், அதர்வணவேதத்தில் பத்ரங்கர்ணேபிங்கிற சாந்தி பாட்டம். 5 வகையான சாந்தி பாட்டம் இருக்குது. சாந்தி பாட்டம்னா என்ன? படிக்கிறதுக்கு நிறைய மனசாந்தி வேணும். உடம்பு, மனசு, சூழ்நிலை எல்லாம் நம்ம இந்த ஆத்ம வித்தியை பிரம்ம வித்தியை படிக்கிறதுக்கு அனுகூலமாக இருக்கணும். இடைஞ்சல் இருக்கக்கூடாது. என் உடம்போ மனசோ
படிக்கிறதுக்கு எனக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடாது, சூழ்நிலை இடைஞ்சலாக இருக்கக்கூடாது, வேறு யாரும் என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. செல்ஃபோனே இல்லாமல் இருந்தால் ரொம்ப நல்லது. புத்தகத்தில் இல்லது. ஏன்னா நான் வேதாந்தம் படிக்கிற போது அட்லீஸ்ட் அதையாவது சன்னியாசம் பண்ணலாமே, கிளாஸுக்கு வர்ற போதாவது சன்னியாசம் பண்ணலாமே. இதில் கூட நம்மளால் சன்னியாசம் பண்ண முடியலன்னா என்ன பண்ணுறது? இப்போ இதை நீங்கள்லாம் பண்ணியாச்சுன்னு தெரியும் எனக்கு. இருந்தாலும் எல்லாம் இடைஞ்சலே இருக்கு. நாமளாக இடைஞ்சலை உண்டு பண்ணிக்கிறது. இந்த செல்ஃபோன் ஆத்தியாத்மிகமாக, ஆதி பௌத்திகமாக, ஆதி தெய்வீகமாக சொல்லுங்க பாப்போம். ஒருத்தர் சொல்கிற, கிளாஸில் உட்காந்துட்டு ஃபோன் வந்துடுது, ஆஃப் பண்ணுறாங்க, ஆஃப் பண்ண தெரியல, திரும்ப திரும்ப நான் எவ்வளோ தூரம் ஆஃப் பண்ணுறேன், கூப்பிட்டுட்டே இருக்கான் அவன். அவனுக்கு தெரியுமா நீ கிளாஸில் இருக்கேன்னு? அவன் எப்படி தெரியும் கிளாஸில் நீ இருக்கேன்னு? அது சொல்ல கேட்கவே மாட்டேங்கிறான் சுவாமி, திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கு அப்படின்னு. அதுக்கு எப்படி அங்கே தெரியும்? ஆத்தியாத்மிக, ஆதி பௌத்திக, ஆதி தெய்வீகம். இடைஞ்சல் எப்படி வேணாலும் வரும். நல்ல காரியத்துக்கு நானாவித இடையூறுகள். அது டீச்சருக்கும் வேணும், ஸ்டூடெண்ட்டுக்கும் வேணும். ஆசிரியருக்கும் இந்த 3 விதமான இடைஞ்சல் இல்லாமல் பாடம் சொல்லி தரணும். மாணவனுக்கும் இந்த 3 விதமான இடைஞ்சல் இல்லாமல் பாடம் நடக்கணும். நானே என் படிப்பு, நான் என்னுடைய உடம்பு மனசே என் படிப்புக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடாது. இந்த ஜனங்கள் இன்னொருத்தரால் எனக்கு இடைஞ்சல் இருக்கக்கூடாது. இப்போ திடீர்னு இங்கே ஒரு பேர்டு உள்ளே பறக்க ஆரம்பிச்சுடுதுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நம்ம கவனமெல்லாம் எங்கே போகும்? முந்தியெல்லாம் உண்டு, அதெல்லாம் இப்போ இல்லை. இல்லாட்டி என்ன பண்ணும், இங்கே இந்த சில பறவைகள்லாம் இந்த அதை ரிஃப்ளெக்ஷனை பார்த்து கொத்திகிட்டே இருக்கும், டொக் 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 டொக்குன்னு. அதனுடைய நிழலை பார்த்து அப்போ தான் ஆரம்பிச்சிருப்போம், சகனாவவத்துன்னு டொக். அதுக்கு பேர் ஆதி பௌத்திகம். ஆதி பௌத்திகம் பிற உயிர்களால், மற்றவர்களால் நமக்கு வர்ற இடைஞ்சல். அப்புறம் இருக்கவே இயற்கையினால் வர்றது, மழை, வெயில், காற்று, பூகம்பம், இதெல்லாம் சொல்கிறோம். இந்த விஸ்வாமித்திரர் தபஸ் பண்ணுற போது என்னெல்லாம் இடைஞ்சல் வந்தது, அதெல்லாம் ஆதி தெய்வீகம்ங்கிறோம். தேவர்கள்லாம் அனுப்பிச்சுட்றாங்க இவரோட தபஸை எப்படியாவது கலைக்கணும். அதுக்காக தேவர்கள்லாம் இவர் ரொம்ப தபஸ் பண்ணால் தேவர்கள் அவங்கள விட வசதியாக வந்துடுவார் அவர். அதனால் தேவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவருக்கு காமத்தை உண்டு பண்ணுறதுக்காகவும் குரோதத்தை உண்டு பண்ணுறதுக்காகவும் இடைஞ்சல் பண்ணுறாங்க. இதெல்லாம் புராணங்களில் நம்ம படிக்கிறோம். ஆக இடைஞ்சல் நல்ல காரியத்துக்கு நானாவித இடையூறுகள். ஸ்ரேயாம்சி விக்னானி பகுவிதானி மகதாமபி. பெரியோர்களுக்கும் ஏகப்பட்ட இடையூறுகள் வரத்தான் செய்யும். அதையெல்லாம் மீறி தான் நம்ம காரியம் பண்ணணும். ஆனால் அதுக்கு பிரார்த்தனை பண்ணுறோம் பகவான்கிட்ட, பகவானே எனக்கு நல்லபடியாக நான் பிரம்ம வித்யை அபியாசம் பண்ணணும், குறைவிலா நிறைவை நான் உணர்வதற்காக நான் இந்த பிரம்மஜான வித்தியை, ஆத்மைகத்துவ ஞான வித்தியை கற்கிறேன். எனக்கு இடைஞ்சல் இல்லாமல், எந்த இடைஞ்சலும் இல்லாமல் இந்த ஞானத்தை நான் நன்றாக பெறவும், அந்த ஞானம் என் மனதிலே தங்கியிருந்து என் வாழ்நாள் முழுவதும் அந்த ஞானம் எனக்கு பயன்படவும் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். அதுதான் 3 தடவை சாந்தி சொல்கிறதுனால இது சாந்தி பாடம். பாடம்னா திரும்ப திரும்ப சொல்கிறதுன்னு அர்த்தம். திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு பேர் பாடம்னு பேர். புனః படதி இது பாடா. சாந்தின்னு 3 தடவை சொல்கிறதுனால அது சாந்தி பாடா. சாந்திங்கிறத ரிப்பீட் பண்ணுறோம், 3 தடவை ரிப்பீட் பண்ணுறோம், அதனால் சாந்தி பாடான்னு இதுக்கு பேர். இந்த ஒரு எண்ணத்தோடு நம்ம படிப்போம், அப்புறம் அர்த்தமெல்லாம் நான் சொல்கிறேன். ஓம் ஆப்யாயந்து மமாங்கானி வாக் பிராணச்சக்ஷுः ஸ்ரோத்ரமதோ பலமிந்திரியாணி ச சர்வாணி சர்வம் பிரம்ம உபனிஷதம் மாஹம் பிரம்ம நிராகுர்யாம் மாமா பிரம்ம நிராகரோத் அநிராகரணமஸ்து அநிராகரணம் மே அஸ்து.
ததாத்மனி நிரதே ய உபனிஷத்சு தர்மாः தே மயி சந்து தே மயி சந்து. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. வேதாந்தம் படிக்கிறதுக்கு முன்னால் மற்றவை கர்மாக்கள் பண்ணுறது வேறு. இது ஸ்ரவணம். இது ஒரு கர்மா இல்லை, புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம தயார்படுத்திக்கிறது. கர்மா மாதிரி இது மானசம் கர்மா தான். திங்க் பண்ணுறதுங்கிறது மானசம் கர்மா தான். ஆனால் பிளானிங் வேறு, அண்டர்ஸ்டாண்டிங் வேறு. ஒரு கர்மா பண்ணுறதுக்கு கர்மாவை பற்றின ஞானத்தை பெறோம். இப்போ வேதத்தினுடைய பூர்வ பாகத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், தர்ம ஞானத்தை பெற்று தர்மத்தை அனுஷ்டித்து தர்மத்தினுடைய பிரயோஜனத்தை அடைகிறோம். தர்ம ஞானம், தர்ம அனுஷ்டானம், அப்புறம் என்னது தர்ம பலம். தர்மன்னு சொன்னாலும் சரி, கர்மான்னு சொன்னாலும் சரி. கர்மத்தை தர்மமாக பண்ணுறதுனால கர்மத்தையே தர்மம்னு சொல்லிடுறோம். கர்ம ஞானம், வைதிக கர்ம ஞானம், வைதிக கர்ம அனுஷ்டானம், அதனால் பலன், அர்த்த பலன், காமபலன், முக்கியமாக புண்ணிய பலன். புண்ணியத்தினால தான் அர்த்தமோ காமமோ கிடைக்கும். புண்ணியத்தினால்தான் அர்த்த காமத்தை அனுபவிக்க முடியும். ரொம்ப புண்ணியம் ரொம்ப முக்கியம்னு நம்ம நினைக்கிறோம். அங்கே வெறும் ஞானம் பலன் கிடையாது. வேத பூர்வ பாகத்தில் கேவல ஞானம் பலனை கொடுக்காது. சமையலை பற்றின ஞானம் எப்படி பசியை போக்க முடியாதோ, கேவல தர்ம ஞானம் மாத்திரம் நமக்கு பிரயோஜனத்தை கொடுக்காது. அர்த்தகாமோ சுகத்தையோ கொடுத்துடாது. அங்கே அனுஷ்டானம் தேவை. சமையலை பற்றின அறிவு இருந்தால் போராது, பொருள்களை வாங்கி சமைச்சு சாப்பிட்டா தான் பசி நீங்கும். ஆனால் இங்கே ஞானகாண்டத்தில் அப்படி கிடையாது. ஞானந்தான் பலன், ஞானமே பலன். வாழ்க்கையில் நம்ம பொதுவாக இது புரிஞ்சுக்கணும். இது ஒரு சூக்ஷ்மமான விஷயம். நமக்கு இன்பம் வேணும்னோ துன்பம் வேண்டாம்னோ சொல்ல வேண்டாம். இன்பத்தை பற்றியும் துன்பத்தை பற்றியும் அறிவு இருந்தால் நமக்கு போரும் அப்படிங்கிறோம். அந்த அறிவு இருந்ததுன்னா அந்த இன்பத் துன்பம் நம்மளை ஒன்றும் பண்ணாது. வெள்ளத்தனைய இடும்பை அறிவுடையான் உள்ளத்தின் உள்ள கெடும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். புத்திசாலி யோசித்து பார்த்தான்னா எவ்வளோ பெரிய துக்கமாக இருந்தாலும் அது உடனே இல்லாமல் போயிடுங்கிறார். அதுக்கு என்ன அர்த்தம்? அறிவுடையான்னர். வெள்ளத்தனைய இடும்பைங்கிறார். எவ்வளோ பெரிய துக்கம் வந்தாலும் சரி, உள்ளத்தின் உள்ள மனசுக்குள்ளே அதை நன்றாக யோசித்து பார்த்தான்னா கெடும். அந்த இடும்பை கெடும்னு அர்த்தம். வெள்ளத்தனைய இடும்பை அறிவுடையான் உள்ளத்தின் உள்ள கெடும். அப்போ அதே மாதிரி தான் இன்பத்துக்கும் போட்டுக்கணும். வெள்ளத்தனைய இன்பம்னு போட்டாலும் தப்பு இல்லை. எவ்வளோ பெரிய சுகம் வந்தாலும் சரி, அந்த சுகமும் அவனுக்கு ஒரு பொருட்டு இல்லை. ஞானந்தான் முக்கியம். ஞானமே சுகம். அதனால் வேறு லௌகிகமாக வெளியிலேருந்து வர்ற பணம், பதவி, புகழ், இதனால் வர்ற சுகம் இல்லை. எனக்கு அறிவே இன்பம். இன்பத்தை பற்றிய துன்பத்தை பற்றிய அறிவே எனக்கு இன்பம்னா, இன்பத்தை பற்றிய துன்பத்தை பற்றிய அறிவே எனக்கு இன்பமாக இருக்கிறது. இங்கே அறிவே இன்பந்தான். அதாவது பேரின்பத்தை பற்றிய அறிவு சிறு இன்பத்தையும் துன்பத்தையும் புரிந்து கொள்ள உதவுகிறது. அப்படி சொல்லணும். ஞானந்தான் முக்கியம். ஞானமே பிரயோஜனம். நான் ஞானத்தை கடைப்பிடிக்கிறதெல்லாம் கிடையாது. ஒரு ஞானம் வந்தாச்சுன்னா ஞானம் இருக்க போகிறது. அந்த ஞானத்தை அப்ளை பண்ணுறோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக அப்ளை ஆகணும். இன்பம் வரும்போதும் துன்பம் வரும் ஒன்றும் ரிச்சுவல் எல்லாம் பண்ண வேண்டாம். ஒரு பூஜையோ ஜபமோ ஹோமமோ எனக்கு ரொம்ப கஷ்டம் வந்து கொடுத்து அதுக்காக நான் பூஜை பண்ணுறேன், நான் ஜபம் பண்ணுறேன், தேவையில்லை. எனக்கு ரொம்ப சுகம் வந்து கொடுத்து அந்த சுகத்தை பகவான்கிட்ட நான் சமர்ப்பணம் பண்ணுறதுக்கு அதை கொண்டாட போகிறேன்,
தேவையில்லை. சாதாரண ஒரு லௌகிகத்தில் என்ன பண்ணுவான், அவனுக்கு ரொம்ப ஒரு பணம் நிறைய கிடச்சிடுத்துனா ஒரு பார்ட்டி வைப்பான், கூத்தடிப்பான். இல்லாட்டி கொஞ்சம் என்ன பண்ணுவான்னா, சில பேர் என்ன பண்ணுவான்னா, இல்லை பகவானோட அனுகிரகத்தினால தான் கிடச்சிது, வெங்கடாஜலபதியோட அனுகிரகத்தினால தான் இந்த தடவை பிஸ்னஸில் எனக்கு இத்தனை கோடி ரூபாய் லாபம் கிடச்சிது, அதனால் வெங்கடாஜலபதிக்கு நான் வேண்டின்னு இருக்கேன், அங்கே போய் மொட்டை அடித்து அங்கே பிரதர்ஷனம் பண்ணி வெங்கடாஜலபதிக்கு அந்த ரூபாயை போட்டு வந்துடுவார். அது ஒரு கடமை, கர்மா. அது மாதிரி எனக்கு சந்தோஷம் கிடைச்சாலும் அதுக்கும் நான் ரியாக்ட் பண்ண போகிறதில்லை, துக்கம் வந்தால் அதுக்கும் நான் ரியாக்ட் பண்ண மாட்டேன். ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிற ஞானம். நான் பாட்டுக்கு இருக்கிற வரைக்கும் சாப்பிடுவேன், குளிப்பேன், விவகாரம் பண்ணுவேன், புண்ணியத்தை பண்ணி பண்ணி பழக்கிறதுனால புண்ணியம் பண்ணின்னு இருப்பேன். ஆனால் அதே சமயம் சுகத்தினால துள்ள மாட்டேன், துன்பத்தினால துவண்டு போக மாட்டேன். அதுக்கு காரணம் என்னென்னா, இந்த இன்ப துன்பம் அனித்தியம்ங்கிறது புரிஞ்சிருக்கிறதுனால ஞானம். இந்த ஞானந்தான் சுகம். இங்கே ஞானத்துக்கு அப்புறம் அனுஷ்டிக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. அகம் பிரம்மாஸ்மியை கடைப்பிடிக்கிறதெல்லாம் கிடையாது. தர்மத்தை கடைப்பிடிக்கணும். நான் அகம் ஜீவோஸ்மி, ஈஸ்வர தாசஹாஸ்மி, பிரம்ம தாசோஸ்மி, நான் ஒரு ஜீவன், பிரம்மனுடைய தாசன். தர்மத்தை நான் கடைப்பிடிக்கணும். இது வேத பூர்வம். ஆனால் வேதாந்தத்தில் என்னென்னா அகம் பிரம்மாஸ்மி, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னா பிரம்மாஸ்மி, அவ்வளோதான். அகம் பூர்ணோஸ்மி, பூர்ணோஸ்மி, அவ்வளோதான். அதை கடைப்பிடிக்கிறதுக்கு ஒன்றும் ப்ரோக்ராம் எல்லாம் கிடையாது. நான் பிரம்மமாக இருக்கிறேன் என்பதை கடைப்பிடிப்பதற்கு ஏதேனும் ப்ரோக்ராம் இருக்கா? அதற்கு ஏதாவது பயிற்சி திட்டம் இருக்கிறதான்னு கேட்டால் அதற்கெல்லாம் பயிற்சி திட்டங்கள் ஒன்றும் கிடையாது. நீ இதை படித்ததை தியானம் பண்ணிட்டு இருக்க வேண்டிதான். தியானம் பண்ணலாம், காரியம் பண்ணுறதுன்னா பண்ணலாம். ஆகவே இதை படிக்கிற போது இங்கே என்னென்னா, இதை படிக்கிறதுக்கு பொறுமையாக படிக்கணுமே. அதான் நேற்றுக்கு என்ன சொன்னேன், இந்த உடம்பால் ரிச்சுவல் எல்லாம் பண்ணணும்னா நிறைய பேருக்கு அது சுலபம். இந்த கோயில் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பூஜை பண்ணிட்டுருங்கோ, பூவை பொறிங்கோ அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு முடியும். கொஞ்சம் உட்காந்து பாராயணம் பண்ணுங்கன்னா அது கொஞ்சம் சூக்ஷ்மம், கடினம். எல்லாம் விட்டுட்டு எல்லாம் கண்ணை மூடுங்கோ, லைட்லாம் ஆஃப் பண்ணுங்கோ, தியானம் பண்ணிகிட்டே இருங்கோ ஒரு 3 மணி நேரம்னா ரொம்ப கடினம். அதை விட கடினம் என்னன்னா 1.5 மணி நேரம் கிளாஸில் உட்கார்ந்துருக்கு. இங்கே கிளாஸில் உட்காந்தா என்ன, காலம்பரை பொங்கல் வடையாக இருந்ததுன்னா ரொம்ப ஆனந்தமாக இருக்கும், தூக்கம் நல்லா வரும். ஆனால் இங்கே ஒரு விஷயம் என்னென்னா, இது கண்ணை திறந்துட்டு விஷயங்கள்லாம் கேட்குறோம், யோசிக்கிறோம். ஆனால் சப்ஜெக்ட் மேட்டர் முக்கியம் இல்லையா? ஏதோ ராமர் கதையை சொல்லிட்டு இருந்தால் சீதையை பற்றி சொல்கிறோம், லக்ஷ்மணனை பற்றி சொல்கிறோம்னா அது ஒரு மாதிரி சுவாரஸ்யமாக இருக்கும். இது அப்படி இல்லை. நீ பூர்ணம், அது பூர்ணம், இது பூர்ணம், வாழைமரம் பூர்ணம், தென்னை மரம் பூர்ணம், செவுரு பூர்ணம். இது பூர்ணம்னா என்ன ஆகும்னா பூர்ணம். என்ன பண்ண முடியும்? கொஞ்சம் நேரத்தில் என்ன அவனுக்கு ஒன்றும் புரியும். இன்னும் பூர்ணம் பூர்ணம் பூர்ணம்ங்கிறார். எனக்கு குழக்கட்டை பூர்ணம் தான் ஞாபகத்துக்கு வருது. எல்லாம் நிறைவு, நிறைவே நிறைவு. சப்ஜெக்ட் மேட்டரும் இருக்குது. சரி, படிக்கிறோம்னா எதை பற்றி படிக்கிறோம்னா நான் நிறைவானவன்கிறத படிக்கிறது. நான் நிறைவானவன்கிறத கடைப்பிடிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நான் நிறைவானவன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டதுக்கு பிறகு நான் நிறைவானவன்கிறது தெளிவாக புரிஞ்சுடுத்துன்னு சொன்னால் குறைவானவன்கிற எண்ணம் வருமோ? நான் நிறைவானவன்கிறது எனக்கு புரியறது. ஆனால் இந்த மந்திரம் மறந்து போயிடுத்துன்னா, மந்திரம் மறக்கிறதுங்கிறது மைண்டோட ப்ராப்ளம். ஆனால் மந்திரத்தோட எசன்ஸ் என்ன? மந்திரத்தோட எசன்ஸ் என்ன? நான் நிறைவானவன். நான் மந்திரத்தோட சாரத்தை புரிஞ்ச பிறகு மந்திரம் மறந்தா என்ன, ஞாபகத்தில் இருந்தா என்ன? விஷயம் சாஸ்திரம் விஷயம் புரிஞ்சு போயிடுத்து. விஷயம் புரிஞ்சதுக்கு பிறகு அதையே திரும்ப இந்த காலம்பரத்தில் சில பேர் நியூஸ் பேப்பரை பார்த்ததே படிச்சுட்டு இருப்பான் திரும்ப திரும்ப. என்ன பிரயோஜனம்? படித்தாச்சு, இன்னைக்கு சாயங்கால பேப்பருக்கு தயாராகிரு.
காலம்புரை பேப்பர் முடிஞ்சு போயிடுச்சு. அதனால் ஈவினிங் பேப்பர் வரப்போகிறது, அது படிக்கிறதுக்கு தயாராக இல்லைன்னா அப்பப்போ இருக்கவே இருக்குது. நியூஸ் வருது, ஃபோன்லேயே எல்லாம் வந்துடுறது. லோக விவகாரங்கள் எல்லாம் தெரியுது. உலக செய்திகள், தமிழக செய்திகள், இந்திய செய்திகள், இந்தியா தமிழ்நாட்டினுடைய இது என்ன, தேனி மாவட்ட செய்திகள். மாவட்டம் வேறு, நம்ம ஊரை சுற்றி என்ன நடக்கிறது நமக்கு தெரிய வேண்டாமா? அதனால் தேனி மாவட்ட செய்திகள், அப்புறம் வட்ட செய்திகள். வட்டமெல்லாம் இல்லை, போடலைன்னு நினைக்கிறேன். அது மாவட்டத்துக்குள்ளே வட்டம் வந்துடும், தாலுக். இப்போ இந்த ஞானத்தை அடையிறது, ஞானந்தான் பிரயோஜனங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞானமே பலன். ஆக ஞானத்துக்கு பிறகு பலன் கிடையாது, ஞானமே பலன். வேத பூர்வத்துக்கும் வேதாந்தத்துக்கும் இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். அப்போ இதை படிக்க போகிற போது இவனுக்கு என்ன சொல்கிறான்னா, என்னுடைய உடம்பெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். ஆப்யாயந்து, ஆப்யாயந்துன்னு சொன்னால் சாதாரணமாக வளரட்டும்னு அர்த்தம். ஆனால் இங்கே பாதுகாக்கப்படட்டும், ஆரோக்கியமாக இருக்கட்டும், ஃபிட்டாக இருக்கட்டும், பொருத்தமாக இருக்கட்டும். பெரும்பாலும் உபனிஷத்து கிளாஸுக்கு இங்கே வந்திருக்கிறவங்கள யங்ஸ்டர்ஸா வயசானவங்களா? ஒன்றும் வேண்டாம். இப்போ எல்லாரும் சேரெல்லாம் எடுத்துகிட்டு கீழே உட்காருங்க சொன்னால் போதும். ஆப்யாயந்து கொஞ்சம் பலமாயிடும். முடியாது, ஏன்னா நம்மளால் கீழே உட்கார்ற பழக்கம் போயாச்சு நமக்கு. ஏன்னா அது ஒரு வயசான பிறகு கீழே உட்கார்றதுங்க ரொம்ப கடினமான விஷயம். பெரும்பாலும் வேதாந்தம் படிக்க வரும்போதே வயசாகிருக்கும். சின்ன வயசில் வேதாந்தம் எத்தனை பேர் படிப்பாங்க? அதில் வேதாந்தம் படிக்க வர்றபோது என்ன ஆகும்னா, உடம்பு ஃபிட்டாக இருக்கணுமே. அதனால் என்னென்னா, இங்கே உட்கார்ந்ததுக்கு பிறகு தான் தெரியும் முதுகு இப்படி இழுக்கும், ஏதாவது பண்ணும். அதனால் என்னென்னா, மம அங்கானி ஆப்யாயந்து, என் உடம்பில் இருக்கிற கை, கால், முதுகெலும்பு, இடுப்பு எலும்பு, முழங்கால் அதெல்லாம் போடலை. நீங்கள் டீட்டெயிலாக போட்டுக்கோங்க, யாராருக்கு என்ன ப்ராப்ளமோ. சில பேர் அதுக்குன்னு ப்ரேயர்லாம் நடத்துகிறாங்க. சில பேர்லாம் அதுக்குன்னு, யாருக்கெல்லாம் முழங்கால் வலி இருக்கிறதோ இறைவா, அவர்களுடைய முழங்காலிலே இருக்கின்ற நோய்களை போக்குவீராக. அவர்களெல்லாம் நாள்தோறும் பல்வேறு விதமான மருந்துகளை உட்கொள்ளுகிறார்கள். அந்த மருந்தினால் ஏதும் பக்க விளைவுகள் வராமல் இருப்பதாக. அவர்கள் அனைவருக்கும் இறைவா முழங்கால் வலியே இல்லாமல், முழங்காலே இல்லாமல் செய்யணும்னு சொல்ல மாட்டேன், முழங்கால் வலி இல்லாமல் செய்து விடுவீராக. உமது அருள் அவர்களுடைய முழங்காலிலே பாய்வதாகுக அப்படிங்க. அப்படி சொன்ன உடனே நிஜமாகவே அங்கே போய் உட்கார்ந்து விடுறது அந்த சக்தி. நல்லது தான், நல்ல ஆட்டிடியூடு தான். இப்போ முழங்கால் வலி தியானம், முதுகு வலி தியானம், அதுக்கெல்லாம் அவங்கவுங்க முதுகு வலியை தியானம் பண்ணுறதா, முதுகு வலிக்காக தியானம் பண்ணுறதா, முதுகு வலி போகிறதுக்காக தியானம் பண்ணுறதா. அதனால் என்ன, படிக்கிறதுக்கு ஃபிட்டாக இருக்கணும். மம அங்கானி ஆப்யாயந்து, என் உடல் உறுப்புகள் நன்கு வளரட்டும் அப்படின்னு அர்த்தம். நன்கு வளரட்டும்னா என்னன்னா, நன்கு பக்குவம் உள்ளதாக. வென் ஷூ ஃபிட்ஸ் ஷூ இஸ் ஃபர்காட்டன் சொல்கிறான் இல்லையா, வென் பாடி ஃபிட்ஸ் பாடி இஸ் ஃபர்காட்டன். அதுக்காக தான் எல்லாம் ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்கு தான். வேர்த்து கொட்டிகிட்டே இருந்தால் படிக்க முடியாங்கிறது தான் ஃபேனை போடுறோம். ஏசி போட்டால் இன்னும் சௌரியமாக இருக்கும்னா. இப்போ பாடியை மறந்துருக்கணும் உடம்பில். அதுக்கு தான் திதிக்ஷான்னு அந்த காலத்தில் வச்சுட்டாங்க. காட்டுக்குள்ளே இருப்போம், நிறைய விருட்சங்கள்லாம் இருக்கும், வெயிலோட கடுமையும் தெரியாது அவ்வளோ தூரம். அது வேறு விஷயம். ஆக இங்கே மம அங்கானி ஆப்யாயந்து, என்னுடைய உறுப்புகளெல்லாம் பாதுகாக்கப்படட்டும். எதுக்குன்னா, என்னோட உறுப்புகளெல்லாம் பாதுகாக்கப்படட்டும்னு ஒரு குறிப்பிட்ட வயசில் வேதாந்தம் படிக்க வரும்போது கேட்குற போது ஒருத்தர் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். பிரம்ம ஞான பிராப்தி அனுகூல யோக்கியதா பவந்து, இந்த மெய்யறிவை பெறுவதற்கு தகுதி உள்ளதாக இந்த உடம்பு அமையட்டும். வேறு எதுக்காகவும் இல்லை, பணம் சம்பாதிக்கிறதுக்காக நான் ஃபிட்டாக இருக்கணும்னு நான் கேட்கல.
அப்புறம் சென்ஸ் ப்ளஷரை அனுபவிக்கிறதுக்காக இந்த பாடி ஃபிட்னஸை நான் கேட்கலை. ஈவன் ரிச்சுவல் புண்ணியம் பண்ணுறதுக்காக, யாத்திரை பண்ணுறதுக்காக இந்த பாடியோட ஃபிட்னஸை நான் கேட்கலை. இந்த உடம்பிலிருந்து நான் பிரியறதுக்குள்ள இந்த வாழ்க்கையை பற்றின உண்மையை புரிந்து கொள்வதற்காக என் உடல் நலத்தை பிரார்த்திக்கிறேன். ஞான வைராக்கிய சித்தியர்த்தம் ஆரோக்கிய பிரார்த்தனா, வேறு எதுக்கும் இல்லை. பிரம்ம ஞானத்தை பெறத்துக்கு ஃபிட்டாக இருக்கு. இங்கே பர்பஸ் எதுன்னு தெரியணும். உடம்பினை பெற்ற பயனாவதெல்லாம் திடம்பட ஈசனை நாடுதல். இந்த உடம்பு கொடுத்துருக்கிறதே அதுக்காகத்தான். என்னது, நிறைய பாடல் இருக்கே, திருமந்திரத்தில் இருக்கு. உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன். ஒரு லெவலில் கோபம் வருது. உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன். இந்த உடம்புக்குள்ளே ஒரு உயர்ந்த பொருள் இருக்குன்னு தெரிஞ்சுனுட்டேன். உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன், உடம்பின் உள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று. இதுக்குள்ளே பகவான் இருக்கார். பரிபூர்ணமான ஆனந்தமான மூர்த்தி. தேகோ தேவாலய புரோக்தா ஜீவஹா தேவஹா சனாதனஹா தேவஹா. ஜீவோ தேவ சனாதனஹ. ஆராதயாமி மணிசன்னிபம் ஆத்மலிங்கம் மாயாபுரி ஹிருதய பங்கஜ சந்நிவிஷ்டம். அழகான மந்திரங்கள்லாம் மானச பூஜையில் சொல்லப்பட்டிருக்கு. உடம்பினுக்குள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேனே. அந்த பகவானை நல்லா புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி இந்த சரீரத்தை நான் காப்பாற்றுறேங்கிறார். தர்மார்த்த காம மோக்ஷானாம் ஆரோக்கியம் மூலம் உத்தமம். பணம் சம்பாதிக்கிறதுக்கு, உலக சுகம் அனுபவிக்கிறதுக்கு, புண்ணியம் பண்ணுறதுக்கு, வேதாந்தம் படிக்கிறதுக்கு, சமாதி அபியாசம் பண்ணுறதுக்கு, எல்லாத்துக்கும் ஆரோக்கியம் முக்கியம்னு ஆயுர்வேதம் சொல்லுகிறது. தர்மார்த்த காம மோக்ஷானாம் ஆரோக்கியம் மூலம் உத்தமம். எல்லாத்துக்கும் உத்தமமானது, காரணமானது ஆரோக்கியம். நோய் என்ன பண்ணும்னா ரோகாக தஸ்ய அபஹர்த்தாரஹா. நோய் வந்ததுன்னா பணம் சம்பாதிக்க முடியாது, சுகம் அனுபவிக்க முடியாது, புண்ணியம் பண்ண முடியாது, வேதாந்தம் படிக்க முடியாது. அது மாத்திரமில்லை, வாழ்க்கையவே நடத்துகிறதே பெரிய நரகமாயிடும். டே டு டே லைஃப்பை ரன் பண்ணுறதே பெரிய கஷ்டமான விஷயம். இந்த உடம்பில் இருந்துட்டு வாழணுவான்லாம் கேள்வி வந்துடும். அப்படி என்னத்த பிரயோஜனம் இருக்குதுன்னு கோபமெல்லாம் வரும். அதில் பகவானே வேதாந்தம் படிக்கிறதுக்கு நல்ல யோக்கியத்தை உள்ளதாக இந்த சரீரம் இருக்கட்டும். அதனால தான் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, காயகல்பம் பண்ணுறாங்க. காயகல்பம் பண்ணுறதுக்கு என்ன காரணம்னு கேட்டால், வேறு ஜென்மா இப்போ தான் எனக்கு கொஞ்சம் மெச்சூரிட்டி வருதுன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப நாளாக நான் பணம்னு அலைஞ்சுவிட்டேன், உலக சுகம்னு அலைஞ்சுவிட்டேன். ஏதோ புண்ணியத்தினால எனக்கு வேதாந்தம் படிக்கணும்னு ஒரு எண்ணம் வந்துடுத்து. ஆனால் உடம்பு அழிய போகிறது. அப்போ தான் விவேகமே வந்திருக்கு. நித்யானித்ய வஸ்து விவேகம் இஹாமுத்தார்த்த பலபோக விராகம். அப்போ தான் எனக்கு விவேகமே வருது. அப்போ எனக்கு சரீரம் போயிடுமோன்னு பயமாக இருக்குது. இப்போ சரீரம் போயிடுத்துன்னு சொன்னால் இந்த ஞானத்தை நிஷ்டை அடையிறதுக்கு நான் என்ன பண்ணுறது? இந்த சரீரம் போகாமல் இருக்கணும். அதுக்காக வேண்டி நான் சரீரத்தை இன்னும் காப்பாற்றுறதுக்கு வழி இருக்கா? காயக்கல்பம்னு அதுக்கு பேர். அதெல்லாம் மெத்தடெல்லாம் கண்டுபிடிச்சி பண்ணுறாங்க. இப்போ அமெரிக்காவில் ஒரு சென்டர், இம்மார்டாலிட்டி சென்டர் எல்லாம் வந்திருக்கு. எல்லாம் இப்போ எங்கே ஆக்கிடுவாங்க, எல்லாம் கோடிக்கணக்கான ரூபா கொடுத்தா போகிறோம், திரும்பவும் இளமை தரப்படும். வந்தாச்சு, வந்துட்டுருக்கு. எல்லாம் ஆளுக்கு ஒரு சிப்பு, அவ்வளோதான். உடம்பில் போட்டுக்க வேண்டியதான். நீங்கள் திரும்பவும் யூத் ஆயிடலாம், எங்கே ஆயிடலாம். எல்லாம் வந்துட்டுருக்கு. ஆனால் எதுக்காகங்கிறதான் கேள்வி. அதுக்கும் திரும்பவும் அழியும், திரும்பவும் ரிவைவ் பண்ணிக்கணும். திரும்ப திரும்ப நீங்கள் டீஜெனரேஷனை நீக்கி திரும்பவும் ரீஜெனரேட் பண்ணிக்கலாம். எல்லாம் பண்ணி திரும்பவும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஹியூமன் பர்த்தை இன்னும் இந்த காயக்கல்பம் மாதிரி வேறு மெத்தடெல்லாம் வந்துட்டுருக்கு. சொல்கிறாங்க சாகாமல் தடுக்க முடியும், இன்னும் மறுபடியும் இது பண்ண முடியும். தன்னை நரைச்ச முடியெல்லாம் திரும்பவும் கருப்பாயிடும், பழையபடியும் இந்த சுருக்கமெல்லாம் போயிடும் முகத்தில். சயின்ஸ் ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்கு.
பாசிபிலிட்டிலாம் இருக்குது இப்போது. ஆனால் பர்பஸ் தான் தெரியணும். அதெல்லாம் இருக்கட்டும். இங்கே என்னென்னா அதுக்காக வேண்டி சரீரம் ஃபிட்டாக இருக்கணும். அப்புறம் என்னதுன்னா அங்கானின்னு பொதுவாக சொல்லிட்டார். அங்கானின்னா எல்லாமே சேர்ந்து கை, கால், விரல் எல்லாம் உடம்பில் இருக்கிற எல்லா உறுப்புகளும். ஒரு சுண்டு விரல் போகும். ஒரு நாள் இங்கே ஏதோ காலில் சுண்டு விரல் அடிச்சு கொடுத்து 20 நாள் ஆச்சு அது சரியாகிறதுக்கு. நடக்கிற போது உட்கார்ற போதெல்லாம் இதாக தான் இருந்தது. அது மாதிரி ஒரு சின்ன உறுப்பு கூட போகிறோம் நம்மளை காரியம் பண்ண விடாமல் டிஸ்டர்ப் பண்ணிவிடும். அதில் அங்கானி சர்வாணி ஆப்யாயந்து, அதுக்கு தான் இந்த மந்திரங்கள்லாம் சொல்லிக்கிறது. அப்படியே இதெல்லாம் சொல்லுவாங்க சில பேர். இந்த பத்ரங்கரணே விஷ்ணு இதெல்லாம் நம்ம சொல்கிறோம், வெறுமனே இப்படி கையை கூப்பின்னு சொல்கிறோம். ஆனால் சில பேர்லாம் அதுக்கு ரிச்சுவல்லாம் பண்ணுவாங்க. என்னது தேஜோசி அந்த மந்திரங்களெல்லாம் சொல்கிற போது அந்த இதெல்லாம் கையாலேயும் அந்த கிரியையெல்லாம் பண்ணுவாங்க. பத்ரங்கரணே விஷ்ணுயாம தேவாக பத்ரம் பஷ்யேமாக்ஷபிரஜத்திலாம் பண்ணுறவங்களெல்லாம் பார்த்துருக்கேன். அந்த சொல்கிற போதே அதை கையை அது பண்ணுவாங்க. பத்ரங்கரணே விஷ்ணுயா. அது இன்னொன்று சொல்லுவான், தேவையில்லாதெல்லாம் போகட்டும்பான். இப்படி சுற்றுவான் 3 தடவை, இப்படி 3 தடவை சுற்றுவான். அனாவசியமானதெல்லாம் காதில் விழ வேண்டாம், அவசியமானதெல்லாம் காதில் விழட்டும். இப்படி சுற்றினா நல்லதெல்லாம் விழட்டும்னு அர்த்தம், கெட்டதெல்லாம் காதில் விழ வேண்டாம்னு அர்த்தம். அப்படிக்கெல்லாம் இருக்குது. அப்புறம் இப்படி முகத்தை சுற்றி இது பண்ணுறது, பாடியை ப்ரொடெக்ட் பண்ணுறது, இந்த கவச்சமெல்லாம் பண்ணுறோம், நியாசமெல்லாம் பண்ணுறோமே, பூர்புவஸ்வரோமிதி திக் பந்தா அப்படின்னா எதுவும் நம்மளை அணுகாது. அப்புறம் தியானம் பண்ணுறோம். இந்த கையெல்லாம் பண்ணுறோம் இல்லையா, அங்குஷ்டாபியான் நமஹ, தர்ஜனீபியான் நமஹ, மத்தியமாபியான் நமஹ, இதெல்லாம் பண்ணுற போது ஆப்யாயந்து மமாங்கானி, அதெல்லாம் அந்த பாவனையில் தான் பண்ணுறோம். இப்போ இந்த சரீரம் பகவானை நினைக்கிறதுக்கு யோக்கியதை உள்ளதாக ஆகணும், வேறு எதுக்கும் யோக்கியதை உள்ளதாக ஆகணும்னு இப்போ நான் கேட்கலை. அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். மூலம் இருந்தால் மற்றதெல்லாம் தானே ஆகணும். ஆக வாக்குன்னா பேசுறது, பிராணஹா கேட்கணுமா, அது இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. உள்ளுக்குள்ளே பிராணன் ஒழுங்காக இருக்கணும், உள்ளுக்குள்ளே காற்று சரியாக போயின்னு இருக்கணும், மூச்சு காற்று சரியாக வரணும், மூச்சு திணற வரக்கூடாது. அடிக்கடி பண்ணிகிட்டே இருக்காங்க பாருங்கள், சில அப்படி பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஏதாவது கணச்சின்னு இருப்போம், இல்லாட்டி இது பண்ணிகிட்டே இருப்போம். அது ஒரு டைப் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ் தானே. அப்படி இல்லாமல் பிராணன் நல்லா இருக்கணும். வாக்குங்கிறது கர்மேந்திரியங்கள் எல்லாம், பேசுகிற சக்தி, கை கால் அசைக்க, புஸ்தகத்தை எடுன்னா, புஸ்தகத்தை திருப்புன்னா அதுக்கு ஒரு சக்தி வேண்டியிருக்கேன். ஆக வாக்கு, பிராணஹா உள்ளுக்குள்ளே பிராணன், சக்ஷு கண்ணு, புஸ்தகத்தை பார்த்து படிக்கணுமே, சக்ஷு, ஸ்ரோத்திரம். சில பேர் ஸ்பீக்கருக்கு பக்கத்தில் அங்கே தான் ஆம்ப்ளிஃபையர், அங்கே தான் ஸ்பீக்கர்கிட்ட போய் உட்காரணும், இல்லாட்டி கேட்காது. ரொம்ப மெதுவாக பேசுகிறாரேம்பாங்க நம்மளை அவர் காது சரியில்லைன்னு தெரியாது. இல்லை ஸ்ரோத்திரம், காது சரியாக இருக்கணும். அதோ பலம் இந்திரியாணிச்ச சர்வாணி. அதோன்னு சொன்னால் அண்டுன்னு அர்த்தம், மற்ற எல்லா இந்திரியங்களும், மற்ற சொல்லாதுன்னு அர்த்தம். பலம் இந்திரியாணி அதோ பலம் பவந்து ஆப்யாயந்துன்னு அர்த்தம். அதாவது இதுக்கு பலம் இருக்கட்டும்னு அர்த்தம். அது ஆரோக்கியமாகவும் இருக்கணும், பலத்தோடு இருக்கணும். ஆகாரத்திலே சொல்கிறது உண்டு, ஒரு வேளை சாப்பிட்டா ஆரோக்கியம், 2 வேளை சாப்பிட்டா பலம் வாங்க, 3ஆவது வேளை சாப்பிட்டா நோய் வந்துடும்பாங்க. ஏகபுக்தம் ஆரோக்கியம், திபுக்தம் பலவர்தனம், திரிபுக்தம் வியாதி பீடா சாத், சதுர்த்தம் மரணம் துருவம். ஒரு வேளை சாப்பிட்டா ஆரோக்கியம், 2 வேளை சாப்பிட்டா உடம்புக்கு பலம். இது மாதிரி இங்கேயும் வாக்கு, பிராணஹா, சக்ஷு, ஸ்ரோத்ரம் ச சர்வாணி இந்திரியாணி அதோ பலம் பவது, எல்லாத்துக்கும் பலம் இருக்கட்டும். அதாவது வியாதியும் இருக்கக்கூடாது, சக்தியோடையும் இருக்கணும். நன்றாக பார்த்தா, எழுத்தை பார்த்தா படிக்கவோ, காது கேட்கவோ எல்லாம் இருக்கணும்னு அர்த்தம். எல்லா தேவதைகளும் அனுகிரகம் பண்ணணும்னு அர்த்தம். ஷன்னோ மித்ரஷம் வருணா ஷன்னோ பவத்வரியம, காதுக்கு தேவதைகள்லாம் இருக்குது. ஸ்ரோத்ரஸ்ய திக்தேவதா, சக்ஷுஷ சூரியா எல்லாம் இருக்குது. காதுக்கு திசை தேவதைகள்லாம் இருக்குது.
அப்புறம் 2 காதுக்கு அஸ்வினி தேவர்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. அதில் அந்த தேவதைகள்லாம் எனக்கு அது கண்ணுக்கு தெரியாது, அதெல்லாம் ப்ளஸ் பண்ணட்டும்ங்கிற அர்த்தத்தையும் நம்ம எடுக்கணும். தத்தத் தேவதாக அனுகிருண்ணந்து, தத்தத் அவயவ தேவதாக தாம்ஸ்தான் அவயவான் அனுகிருண்ணந்து. அந்தந்த உறுப்புகளுடைய தேவதைகள் அந்தந்த உறுப்புக்கு ப்ளஸ் பண்ணட்டும், அனுகிரகம் பண்ணட்டும். அதுக்கு தான் நம்ம நியாசம் பண்ணுறோம். பிரஜனனே பிரம்மா திஷ்டது, பாதையோர் விஷ்ணுஸ்திஷ்டது, ஹஸ்தயோர் ஹரஸ்திஷ்டது, பாஹ்வோர் இந்திரஸ்திஷ்டது, ஜடரே அக்னிஸ்திஷ்டது, ஹிருதயே சிவஸ்திஷ்டது, கண்டே வசவஸ்திஷ்டந்து, வக்த்ரே சரஸ்வதி திஷ்டது, நாசிகையோர் வாயுஸ்திஷ்டது, நயனயோச்சந்திராதித்யௌ திஷ்டேதாம், கர்ணயோர் அஸ்வினௌ திஷ்டேதாம், லலாட்டே ருத்ராஸ்திஷ்டந்து, மூர்ध्न्यादित्यास्तिष्ठन्तु, शिरसि महादेवस्तिष्ठतु, शिखायां वामदेवस्तिष्ठतु, पृष्ठे पिनाकी तिष्ठतु, पुरतः शूली तिष्ठतु, पार्श्वयोः शिवा शङ्करौ तिष्ठेतां, सर्वतो वायुस्तिष्ठतु, ततो बहिः सर्वतोऽग्निर्ज्वाला माला परिवृतस्तिष्ठतु. என்ன சுற்றி நெருப்பு எரியட்டும்ங்கிறது. सर्वतो वायुस्तिष्ठतु, सर्वतोऽग्निर्ज्वाला माला परिवृतस्तिष्ठतु, सर्वेषु अङ्गेषु सर्वाः देवताः यथास्थानं तिष्ठन्तु, मां रक्षन्तु, सर्वान् महाजनान् रक्षन्तु. இது பேர் லகுன்யாசம்னு பேர். இதெல்லாம் இத்தனை தேவதைகள் நம்ம உடம்பில் இருக்கட்டும். டோட்டல் பவர். அதாவது இது என்னது, இது மைக்ரோ லெவல். மேக்ரோ லெவலில் இருக்கிற பவர்ஸ் எல்லாம் இழுக்கிறது. அதெல்லாம் இழுத்தா இந்த சரீரத்துக்கு அது வரும். அந்தந்த பாவனையோடு அதை பண்ணினா அதெல்லாம் நமக்கு வரும். அந்த பலத்தில் இருக்கிறது. அந்த பலம் என்ன பண்ணுன்னா அது சொசைட்டிக்கு நல்லது பண்ணும். இந்த தேவதைகளோட அனுகிரகம் இல்லாமல் பண்ணினா அது சொசைட்டிக்கு, நமக்கு உலகத்துக்கும் கெடுதலாயிடும். இதெல்லாம் வைதிக தர்மம். வைதிக மார்க்கா சனாதன தர்ம ஹிந்து தர்ம. இந்த ஆட்டிடியூடோடையே நம்ம வாழ்ந்திருக்கோம். நம்முடைய முன்னோர்கள்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள். அதுக்கப்புறம் நிறைய இருக்குது. இதெல்லாம் லகுன்யாசம். லகுன்யாசம்னு என்ன? சின்ன நியாசம். பெரிய நியாசத்துக்கு பேர் தான் மகான்யாசம். அதுக்கு நிறைய மந்திரங்கள்லாம் சொல்லுவோம். இன்னும் மந்திரங்கள்லாம் சொல்லி அதுக்கு இன்னும் நிறைய இன்னும் பவரை கூட்டுவோம், சக்தியை கூட்டுவோம். அதான் பலம் மந்திரத்தில் இருக்கு இல்லையா? ஆப்யாயந்து மமாங்கானி வாக் பிராணச்சக்ஷுஸ்ரோத்ரம் அதோ பலம் இந்திரியாணி ச சர்வாணி. சர்வாணி இந்திரியாணி, கர்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5, மெய்வாய் கண் மூக்கு செவி கை கால் எருவாய் கருவாய், அப்புறம் என்னது பேச்சு, வாக்பாணி பாத பாயூபஸ்தம், ஸ்ரோத்ர சக்ஷு துவக்கு ரசனா கிராணம். இது எல்லாமே இந்த சர்வாணி இந்திரியாணி பலம் உடையதாக இருக்கட்டும். இளைஞனாக இருக்கலாம், வயதானவங்களாக இருக்கிறப்போ அதனால் நிறைய இதுக்கு தேவைப்படுறது. ஃபிட்டாக இருக்கணுங்கிறது. ஹெல்த்தி ஃபிட்னஸ் ரெண்டும் வேணும். சரி, அடுத்தது ஒரு அழகாக ஒரு வார்த்தை சொல்கிறான். இப்போ இது முதல்ல என் உடம்பு நல்லா இருக்கட்டும், என்னோடய சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கட்டும், ஒர்க் பண்ணட்டும். இந்த ப்ரேயர் பண்ணியாச்சு. அடுத்தது ஒன்று சொல்லுகிறான், சர்வம் பிரம்ம ஔபனிஷதம். இது ஒரு ஸ்டேட்மெண்ட். இந்த உபநிஷத்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது சிலதெல்லாம். முதல்ல பிரார்த்தனை பண்ணியாச்சு. இப்போ ஒரு இது சிஷ்யனே சொல்கிறான் குருக்கிட்ட, இல்லாட்டி பகவான்கிட்ட சொல்கிற மாதிரி இருக்கு. சர்வம் பிரம்ம படிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்கிறான். நம்ம சின்ன வயசுலேருந்தே கேள்விப்பட்டிருப்போம். நமக்கு இந்த கேள்வி ஞானம் நிறைய இருக்குது. நம்ம தேசத்தில் எல்லாருக்கும் யார்கிட்ட போய் கேட்டால் பொதுவாக சொல்லுவாங்க, யார்கிட்ட போய் கேட்டாலும் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? கடவுள் எங்கே இருக்காருன்னா, கடவுள் எங்கெங்கே இல்லை அப்படி. கடவுள் எங்கே இல்லை. தேவஹா குத்திர அஸ்தினா தேவஹா குத்திர நாஸ்தி. கடவுள் எங்கே இருக்காருப்பான்னா கடவுள் எங்கே இல்லை. ஒரு சைவன் எழுதினா என்ன பண்ணுறார்? என்னது சிவமயம் அப்படின்னு எழுதுகிறார். சிவமயம்னு தான் போடுறார். சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத்து, சர்வம் தேவிமயம் ஜெகத்து,
எல்லாம் அவங்கவுங்க என்ன பண்ணுறாங்க, அது மயம் போடுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், எல்லாருக்கும் தெரியுது. கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு கடவுள் எங்கேயும் இருக்காருங்க, அவர் எங்கே இருந்தாலும் பார்த்துட்ருப்பாருங்க அப்படிலாம் சொல்கிறான். எல்லாருக்கும் இந்த செகண்டரி நாலெட்ஜ் இருக்குது. இதுக்கு பேர் ஆபாத்த ஞானம்னு பேர். ஒரு கேள்வி ஞானம் இருக்குது. நம்ம பாரத தேசத்தில் எல்லாருக்குமே சுபாவமாகவே கடவுள் எங்கேயும் இருக்கார். ஆனாலும் நம்ம கோவிலில் கும்பிடுறோம். அதுக்கெல்லாம் உதாரணம், ரேடியோ பெட்டியை உதாரணம் சொல்கிறது, பசுமாட்டில் பால் கறக்கிற இடத்த சொல்கிறது. பசுமாடு உடம்பு முழுக்க பால் இருந்தாலும் அதில் தான் வருது. எங்கேயும் கடவுள் நீக்கம் இருந்தாலும் கோவிலில் தான் அவரை அதிகமாக இன்வோக் பண்ணுறோம். ஆனால் பகவான் சர்வ வியாபி அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சுது. அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி. அதில் சர்வம் பிரம்ம அப்படிங்கிறது ஒரு கேள்வி ஞானத்தினாலே சொல்கிறான். எல்லாமே பிரம்மந்தான் சுவாமி, இறைவன் வேறு உலகம் வேறு அல்ல, நாம் வேறு இறைவன் வேறு உலகம் வேறு அல்ல, எல்லாமே இறைவன் தான். பகவானே கீதையில் சொல்கிறார் 10வது அத்தியாயத்தில், முதல் விபூதி என்னன்னா, எல்லா உடலிலும் இருக்கும் ஆத்மா நானேங்கிறார். ஹந்ததே கதயிஷ்யாமி திவ்யாஹ்யாத்ம விபூதயः பிராதான்யதः குரு ஸ்ரேஷ்ட நாஸ்தியந்தோ விஸ்தரஸ்ய மே. நான் விபூதியை சொல்கிறேன்னு ஆரம்பிச்சுட்டு பகவான் முதல்ல சொல்கிறார், அகமாத்மா குடாகேஷ சர்வபூதாசயஸ்திதா. நான் அனைத்து உடல்களிலும் ஆத்மாவாக இருக்கிறேன். ஆக சர்வம் பிரம்ம. இது ஏதோ கேள்விப்பட்டிருக்கான், அதனால் சொல்கிறான். பொதுவாக இந்த அந்த காலத்தில் எஜுகேஷன் சிஸ்டம் அப்படி. இன்றைக்கி தான் எல்லாம் நிறைய விளக்கி சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா நம்ம சிஸ்டத்துலேயே எல்லாருக்கும் சின்ன வயசுலேயே இதெல்லாம் கற்றுக் கொடுத்துருவாங்க. தமிழ் நூல்களெல்லாம் இருக்கட்டும், சம்ஸ்கிருதமாக இருக்கட்டும், எல்லாரும் அது நம்முடைய சாஸ்திரத்தை சிறு வயதிலே படிச்சுடுவாங்க. இன்றைக்கி தான் எல்லாமே புதுசாக சொல்லித்தர வேண்டியிருக்கு. ஆச்சமனம் எப்படி பண்ணணும்னு கேட்குறான். என்ன எப்படி உட்காரணும்னு சொல்லி கொடுக்க வேண்டியிருக்கு. அதுக்கு எல்லாம் வீட்டில் அப்பா பண்ணுறதை பார்த்து தாத்தா பெரியப்பா சித்தப்பா எல்லோரும் பண்ணுறதை பார்த்தே பண்ணினவங்க நம்மளாம். நமக்கு ஒன்றும் யாரும் டீச் பண்ணதில்லை. உட்கார்றது எப்படி உட்காரணும், எப்படி குத்த வச்சு உட்காரணும், எப்படி ஆச்சமனம் பண்ணணும், எவ்வளவு ஜலம் விட்டுக்கணும், இப்போ எல்லாத்துக்கும் இப்படி பண்ணணும். டேக் ஏ ஸ்பூன், அது இங்கிலீஷில் சொல்லணும். அது லிட்டில் வாட்டர் என்ன, அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணோம் அவனுக்கு. அப்புறம் டேக் லெஃப்ட் ஹேண்ட் அண்ட் புட் இட் இன் ரைட் ஹேண்ட், சே ஓம் அச்சுதாய நமஹ, ஓம் அச்சுதாய நமஹ. இந்த வாத்தியாருக்கு வைராக்கியமே வந்துடும். எல்லாம் ஒன்று ஒன்றா சொல்ல வேண்டும். இந்த கையில் எடு, இந்த கீழே எடு, இது இப்படி விடு, அவ்வளோ தூரம். ஆச்சமனத்தோட கதி அப்படி ஆகிடுச்சு. நைஸ் நைஸ் ரிச்சுவல், எக்ஸலண்ட் ரிச்சுவல் அப்படிங்கிறான். அப்படி அப்படின்னு நமக்கு ஆச்சமனம் சர்வசாதாரணம். அவங்க சி பியூட்டிஃபுல் அப்படி அது சொன்னோன்னே இவருக்கு பரமானந்தம். ரொம்ப ரசிக்கிறான். தெரியுமோ இல்லையா, ஆச்சமனத்தை இப்படி ரசிக்கிறான்னா. எங்கேயோ இருக்குது நம்ம சாஸ்திரங்கள்லாம். அவ்வளோ தூரத்துக்கு ஆகிடுது. நம்ம இது மியூசியத்துக்கு போகலை இன்னும் கொஞ்சம். பரவாயில்ல, இருந்தாலும் சொல்கிறத சொல்கிறேன். அதாவது அவ்வளோ தூரத்துக்கு இது பழகின விஷயம். இருந்தாலும் முறையாக படிக்கணுங்கிறதுக்காக இந்த பிரஷ்னோபனிஷத்தில் இப்படி தான் இருக்கும். அந்த பிரம்மச்சாரிகள்லாம், இந்த மாணவர்களெல்லாம், ரிஷிகுமாரர்கள் சகுண பிரம்ம நிஷ்டாக, நிர்குண பிரம்ம ஞானத்துக்காக வேண்டி பிப்பலாத மகரிஷிட்ட வருகிறார்கள். வெல் குவாலிஃபைடு ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் அப்படிப்பட்டவங்களுக்கும் டைம் கொடுக்குறார் அவர். 1 வருஷம் நீ இருங்கிறார் அவர். எதுக்கு சொல்கிறேன், சர்வம் பிரம்ம. பாடம் இப்போ படித்து பார்த்தா நமக்கு உபனிஷத்து இப்போவே முடிஞ்சு போயிடுதுன்னு தோணும். ஆனால் அவன் என்ன சொல்கிறான், சர்வம் பிரம்ம ஔபனிஷதம் பிரம்ம. இந்த ஔபனிஷதம்ங்கிறது உபனிஷத் பிரமாணகம்யம் பிரம்ம சர்வம். உபனிஷத்துங்கிற பிரமாணத்தினால தெரிஞ்சிக்கக்கூடிய பிரம்மந்தான் இது எல்லாமே. எல்லாம் பிரம்மமயம், சர்வம் பிரம்மமயம், ரே சர்வம் பிரம்மமயம். சதாசிவ பிரம்மேந்திராவோட பாட்டு இருக்குது. ஔபனிஷதம் பிரம்மங்கிறான். இந்த பிரம்மனை தெரிஞ்சுக்கிறதுக்கு எது சோர்ஸுன்னா
உபனிஷத்தினால தான் படித்து தெரிஞ்சுக்க முடியும். உபனிஷதேக கம்யம், உபனிஷத்தினால் மட்டுமே தெரிஞ்சிக்கக்கூடியது. அதுக்குன்னு இருக்கிற சாஸ்திர புஸ்தகம், அது மூலமாக தான் தெரிஞ்சிக்க முடியும். ஏன்னா பிருகதாரண்யகோபனிஷத்தில் 3வது அத்தியாயம் நினைக்கிறேன், சாக்கல்யம் இது ஒன்று வரும், சாக்கல்ய பிராமணம். அங்கே ஒரு மந்திரம் வருது. அந்த மந்திரம் என்ன சொல்லுகிறதுனா, தம் து ஔபனிஷதம் புருஷம் பிருச்சாமி அப்படின்னு சிஷ்யன் கேட்பான். தம் து ஔபனிஷதம் புருஷம் பிருச்சாமி, அந்த உபனிஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிற புருஷனை நான் அறிய விரும்புகிறேன், கேட்கிறேன், எனக்கு உபதேசம் பண்ணுங்கள் அப்படின்னு சிஷ்யன் கேட்பான். உபனிஷத்தில் சொல்லி இருக்கிற வஸ்துவை சொல்லிக் கொடுங்க. இந்த உபனிஷத்துங்கிற சப்தத்துக்கு 2 அர்த்தம் இருக்குது. நான் உபனிஷத்தை ரொம்ப விஸ்தாரமாக விளக்கலை. உபனிஷத்துன்னு சொன்னாலே உப அப்படின்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, நீ அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, ஷத்துங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. உபன்னு சொன்னால் பக்கத்தில்னு அர்த்தம், நீன்னு சொன்னால் நிச்சய ஞானம்னு அர்த்தம், ஷத்துன்னு சொன்னால் சம்சார நாசம்னு அர்த்தம், அழிக்கிறதுன்னு அர்த்தம். அதுக்கு நிறைய அர்த்தங்கள்லாம் இருக்குது. நான் இந்த இடத்துல அதை பற்றி சொல்லலை. இந்த மந்திரம் அது நமக்கு சௌரியமாக போச்சு. ஔபனிஷதம்னு வந்துடுத்து. உபனிஷதி பவம் ஔபனிஷதம், உபனிஷத்தில் உபதேசிக்கப்பட்டிருக்கிற பிரம்மம். உபன்னு சொன்னால் குருவுக்கு பக்கத்தில் போய் இருக்கிறது, அவர்கிட்ட நம்ம படிக்கிறது, ஆத்ம தத்துவத்தை பிரம்ம தத்துவத்தை படிக்கிறது. அதனால் நமக்கு கிடைக்கிறது என்ன? கன்விக்ஷன், நிச்சய ஞானம். அதனால் என்ன ஆகிறதுனா இந்த சம்சாரம் அழிஞ்சு போய்டும். நமக்கு மனசுக்குள்ளே இருக்கிற சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் எல்லாம் போயிடும். அதுக்கெலாம் நம்ம ரொம்ப ரியாலிட்டி கொடுத்து வச்சுருக்கோம், ரொம்ப சத்தியத்துவம் கொடுத்து வச்சு கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை ரொம்ப பரமசத்தியம்னு நம்பின்னு இருக்கோம். அதெல்லாம் போயிடும். அது மூலமே என்னது, என்ன வேறு காரணத்தை அழிச்சுட்டா காரியம் அழிஞ்சு போயிடும். நம்முடைய அஜ்ஞானத்தை நீக்கி விடுறார் குருநாதர். அதனால் நமக்கு அஜ்ஞானத்தினுடைய விளைவாகிய துன்பங்கள் போய்விடுகின்றன, சம்சார நாசம் ஏற்படுகிறது. அது ஆதிசங்கரன் அழகாக சொல்கிறார் விவேக சூடாமணியில். ஸ்ருதி பிரமாணைக மதே ஸ்வதர்ம நிஷ்டா தயைவ ஆத்ம விசுத்திரஸ்ய விசுத்த புத்தே பரமாத்ம வேதனம் தேனைவ சம்சார சமூல நாசா. அதாவது வேதத்தை பிரமாணமாக எடுத்துக்கிறவன் அதில் சொல்லியிருக்கிற கடமைகளை ஒழுங்காக செய்கிறான். ஸ்ருதி பிரமாண ஏக மதேஹே ஸ்வதர்ம நிஷ்டா, தன்னுடைய கடமைகளை செய்கிறான். தயைவ ஆத்ம விசுத்தி, அப்படிப்பட்டவனுக்கு தான் மனசு சுத்தமாகிறது, ஆத்ம விசுத்தி. விசுத்த புத்தேஹே பரமாத்ம வேதனம், மனசு சுத்தமானவனுக்கு பிரம்ம தத்துவம் விளங்குகிறது. தேனைவ சம்சார சமூல நாசா. ஒரு ஸ்லோகத்தில் சொல்கிறார் ஆதிசங்கரர் விவேக சூடாமணியில். அதனால் துன்பங்கள்லாம் அடியோடு நீங்கி விடுகிறதுங்கிறார். இல்லை உபனிஷத்துன்னு சொன்னால் குருவுக்கு பக்கத்தில் போய் உட்காந்து வேதாந்தத்தை படித்து அதை மனசில் உள்வாங்கி கொண்டு அப்புறம் நம்ம என்னெல்லாமோ குறையெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தோமே, அந்த குறையற்கெல்லாம் உயிரே இல்லாமல் போயிடும். என்னெல்லாமோ ப்ராப்ளமெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தோம், ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ப்ராப்ளத்துக்கே ப்ராப்ளம் வந்துடும். ப்ராப்ளம் எங்கே போகிறது பாவம்? இடும்பைக்கு இடும்பை படுப்பர்னார் வள்ளுவர். இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். துன்பம் வரும்போது துன்பப்படாதவன் துன்பத்துக்கே துன்பம் கொடுக்குறாங்கிறார். இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். இன்னொரு குறள்லையும் சொல்கிறார், மடுத்த வாயெல்லாம் பகடன்னான் உற்ற இடுக்கண் இடர்பாடு உடைத்து. அதாவது இந்த எருது மாடு இருக்கே, அது கஷ்டமான இடத்துல கூட இழுத்துன்னு போயிடுவான். அது மாதிரி மடுத்த வாயெல்லாம் பகடன்னான், எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி அந்த கஷ்டத்துக்கே கஷ்டம் கொடுத்துருவானாம் அறிவாளி. இடுக்கண் இடர்பாடு உடைத்துங்கிற. அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கட்படும். எத்தனை குறள் வரிசையாக வருதான், கஷ்டம் மாற்றி 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 வருது. அடுக்கி வரினும் அழிவிலான்கிறார். இந்த திருக்குறளுக்கெல்லாம் என்ன சொல்கிறது? இந்த திருக்குறளெல்லாம் எப்படி பூஜை பண்ணுறது? அடுக்கி வரினும் அழிவிலான்,
வரிசையாக ஒன்றொன்னா வருது ப்ராப்ளம்னா. ஆனால் இவன் கலங்கிறதே இல்லை. உற்ற இடுக்கண் இடுக்கட்படும், கஷ்டமே கஷ்டப்படுங்கிறார். அதனால் என்னென்னா சம்சாரம் போயிடுறது. குருக்கிட்ட போய் உட்காந்து பொறுமையாக படிக்க 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 அந்த ஞானம் அடி மேலே அடி அடித்தா அம்மியும் நகரும்னா, அது மாதிரி சொல்லி 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 படித்து படித்து மனசில் வாங்கி கொண்டு, அதனால் என்ன பிரயோஜனம் ஏற்படுறதுன்னா சம்சார சமூல நாசா, அடியோட துன்பம் நீங்குகிறது. அதாவது என்ன சொல்கிறான், ஔபனிஷதம். உபனிஷத்தினுடைய சப்ஜெக்ட் மேட்டர் என்ன? அதாவது இது ஒரு ஃபங்க்ஷனல் நேம். அதாவது பிரம்ம வித்யை எப்படி வேலை பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கு. பிரம்ம வித்யை எப்படி வேலை பண்ணுறதுன்னா, ஒரு சிஷ்யனை குருக்கிட்ட போகும்படி பண்ணி, அந்த குருக்கிட்ட படிக்கும்படி பண்ணி, அந்த படிக்க வச்சு அறிவை உறுதியாக கொடுக்கும்படி பண்ணி, அவன் மனசில் இருக்கிற எல்லா விதமான துக்கத்தையும் அடியோடு நீக்கக்கூடிய சக்தி இந்த பிரம்ம வித்யைக்கு இருக்கிறதுனால இந்த பிரம்ம வித்யைக்கு உபனிஷத்துன்னு பேர். உபனிஷத்துன்னா பிரம்ம வித்யின்னு பேர். பிரம்ம வித்யை கொடுக்குற சாதனம்னு பேர். பிரம்ம ஜானம், உபனிஷத்துங்கிற சப்தத்துக்கு பிரம்ம ஜானம்னு ஒரு அர்த்தம், பிரம்ம வித்யான்னு ஒரு அர்த்தம், பிரம்ம வித்யை உண்டு பண்ணுறதுன்னு ஒரு அர்த்தம். நமக்கு மனசில் பிரம்ம ஜானத்தை உண்டு பண்ணுவது அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. அதனால தான் அந்த சிஷ்யன் அழகாக சொல்கிறான், சர்வம் பிரம்மோபனிஷதம். ஹே குருநாதா, எல்லாமே இந்த உபனிஷத்தில் சொல்லியிருக்கிற பிரம்மந்தானே அப்படிங்கிறான். அதான் உனக்கு தெரியுமே, எது கிளாஸுக்கு வந்தேன்னு கேட்கக்கூடாது. அதை இன்னும் கிளியராக தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கேன், இன்னும் நீங்கள் தெளிவாக சொல்லிக் கொடுங்கோ அப்படிங்கிறதான் இங்கே பிரார்த்தனை. நான் கேள்விப்பட்டிருக்கேன், உபனிஷத்தை படித்து தான் ஞானம் அடையணும்னு சொல்லி நான் படிச்சிருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன் பெரியவர்கள்ட்டேருந்து. அதனால் நான் உபனிஷத் படிக்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு ஸ்டூடெண்ட் சொல்கிறான். வரும்போதே என்னென்னா, நான் கேள்விப்பட்டிருக்கேன், தெரிஞ்சு தான் வந்திருக்கேன், இதை உபனிஷத்தில் தான் படிக்கணும், குருக்கிட்ட தான் போய் படிக்கணுங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சு வந்திருக்கேன். எனக்கு இந்த வியாதி இருக்குது, இந்த வியாதிக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டு டாக்டர்கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுட்டா தான், அவர் ட்ரீட் பண்ணால் தான் இந்த வியாதி போகும்னு எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டு உங்கள்கிட்ட வந்திருக்கேங்கிறான் இல்லையா? இப்போ எத்தனையோ டிபார்ட்மெண்ட் இருக்குது, கார்டியாலஜி இருக்குது, நெஃப்ராலஜி இருக்குது, யூராலஜி இருக்குது, ஸோ மெனி டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது மெடிக்கல் சயின்ஸில். இன்றைக்கி நான் ஏதோ சில விஷயங்கள்லாம் டீல் பண்ணுற போது அமெரிக்கா விஷயம் நெஃப்ராலஜி, நான் இது வரைக்கும் நெஃப்ராலஜிஸ்ட் தான் நினச்சிட்டு இருந்தேன். நெஃப்ரோபாத்தாலஜிஸ்ட்னு ஒன்று ஒருத்தருக்கான். அவன் ஒன்லி ஃபார் டிரான்ஸ்பிளான்ட் ஸ்பெஷலிஸ்ட். நெஃப்ராலஜிஸ்ட் வேறு, நெஃப்ரோபாத்தாலஜிஸ்ட் வேறு. இது இந்தியாவில் இல்லை, எனக்கு தெரிஞ்சு இல்லை. அது அங்கே போய் கேட்டால் நம்ம ஏதோ சில பிரச்சனையை பற்றி கேட்டோம்னா அவங்க அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இது நெஃப்ராலஜிஸ்ட் டிபார்ட்மெண்ட் இல்லை, நெஃப்ரோபாத்தாலஜிஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுங்கிறான். இனி அதுவே புதுசு. இனி அதுக்கு தனியாக ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணணும். இதுலேருந்து என்ன தெரியுறதுன்னா, நம்ம எதுக்கு சொல்கிறோம்னா, இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக இது உங்கள் டிபார்ட்மெண்ட்டு, அதனால் உங்கள்கிட்ட வந்திருக்கேன் குருநாதா. நான் அர்த்தசாஸ்திரம் படிக்க வரல, காமசாஸ்திரம் படிக்க வரல, தர்மசாஸ்திரமும் படிக்க வரல, நான் பிரம்மசாஸ்திரம் படிக்க வந்திருக்கேன். அந்த பிரம்மசாஸ்திர உபனிஷத்தை படித்து அது மூலமாக பிரம்மனை தெரிஞ்சுக்கணும்னு வந்திருக்கேன். நீங்கள் எனக்கு கடைசியில் அந்த மந்திரத்தில் வரப்போகுது பாருங்கள். இந்த உபனிஷத்து புஸ்தகம் வச்சுருக்கீங்கன்னா பாருங்கோ, கடைசியில் இந்த மந்திரம் பாருங்கள். இந்த இதுலேயே அதில் கடைசி கண்டத்தில் 7வது மந்திரம், அதாவது 4வது கண்டம் 7வது மந்திரம் என்ன போட்டிருக்குன்னு பாருங்க. உபனிஷதம்போ ப்ரூஹீத்யுக்தா தே உபனிஷத் பிராமீம் வாவத உபனிஷதம் அப்ரூமேதி. அதை இதையும் கனெக்ட் பண்ணி பார்க்கணும். ஆகையினால உபனிஷத்தை சொல்லிக் கொடுன்னு கேட்டேன், நான் உபனிஷத்து உனக்கு சொல்லிவிட்டேன். அங்கேயும் பாருங்கள், பிராமீம் உபனிஷத் அப்ரூம, பிரம்மத்தை உபதேசம் பண்ணுற உபனிஷத்தை உனக்கு நான் சொல்லிக் கொடுத்தேங்கிறார். இந்த கனெக்ஷன் புரிஞ்சுக்கணும். இது சாந்தி பாட்டத்திலே இங்கே இருக்குது, இது சாந்தி பாட்டத்தில் இருக்குது. அங்கே அவர் சொல்கிறார், நீ உபனிஷதம்போ ப்ரூஹின்னு கேட்ட, உபனிஷத்தில் சொல்லியிருக்கிற பிரம்மனை நீ உபதேசம் பண்ணுன்னு கேட்ட, உபனிஷத்தில் சொல்லியிருக்கிற பிரம்மனை நான் உனக்கு டீச் பண்ணிவிட்டேங்கிறார். அப்போ இந்த கனெக்ஷன் உங்களுக்கு தெரியணும். அப்புறம் பிருகதாரண்யக உபனிஷத்தில் ஒரு கொட்டேஷன் சொல்லியிருக்கேன்,
ஔபனிஷத்தில் சொல்லியிருக்கிற புருஷனை எனக்கு சொல்லிக் கொடுங்கோ. தம் து ஔபனிஷதம் புருஷம் பிருச்சாமி. ஆக சர்வம் பிரம்ம ஔபனிஷதம். உபனிஷதி பவம் ஔபனிஷதம். உபனிஷதம்னு படிக்கக்கூடாது, சர்வம் பிரம்மோபனிஷதம்னு படிக்கக்கூடாது, சர்வம் பிரம்மௌபனிஷதம். ஔ நாட் ஓ. சர்வம் பிரம்மௌபனிஷதம் அப்படி படிக்கணும். தொடர்ந்து மாலை பார்ப்போம். ஓம் ஆப்யாயந்து மமாங்கானி வாக் பிராணச்சக்ஷுः ஸ்ரோத்ரமதோ பலமிந்திரியாணி ச சர்வாணி சர்வம் பிரம்மௌபனிஷதம் மாஹம் பிரம்ம நிராகுர்யாம் மாமா பிரம்ம நிராகரோத் அநிராகரணமஸ்து அநிராகரணம் மே அஸ்து ததாத்மனி நிரதேய உபனிஷத்சு தர்மாஸ்தே மயி சந்து தே மயி சந்து. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம். ஆதிகுருநாத ஸ்வாமிக்கு